எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வார பாட்காஸ்ட்லையும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி நிறைய நியூஸ்கள் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ட்ரம்ப்போட டேரிஃபில் ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட் வார் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே ஒரு பிஸியான ஒரு ஈவெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்தாலுமே சமீபத்தில் ப்ளூம்பர்க்கில் ரிலீஸ் ஆன ஒரு ஆர்டிக்கிள் வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸை பார்வையை மாற்றிருக்கு. அதாவது சைனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ட்ரெடிஷ்னல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாத சூழ்நிலையிலுமே ஜென்சி கிட்ஸு சில ஸ்டார்ட் பாட்டுகளை யூஸ் பண்ணி தொடர்ந்து சைனா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை ஒரு புருவத்தை உயர்த்தி பார்க்க வச்சிருக்கு. பட் இந்த ஏஐ, இந்த சாட் பாட்ஸு இதெல்லாம் என்னது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. ஸோ இன்னத்த பாட்காஸ்ட்டில் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஐனா என்ன, அது எதுக்கு பயன்படுது, முதல்ல அதால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா. ஏன்னா சமீபத்தில் நம்ம பெருமளவில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்கு கீழே விழுந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏஐன்னு தான் பேசப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடியதெல்லாம் முக்கால்வாசி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏஐ வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை கேள்விப்பட்டோம். ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம பதிலை கேட்க போகிறோம். யார்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னால், நம்ம கூட இந்த பாட்காஸ்ட்டில் திரு நரேன் கலங்நாத் அவர்கள் வந்து பங்கு வராரு. சார் வணக்கம். சார் வணக்கம். நரேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது இந்த ஏஐ இண்டஸ்ட்ரீஸில் வந்து அனுபவம் இல்லை ஒருத்தர். நிறைய ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸுகளை, அதுவும் முக்கியமாக இந்த ஏஐ சார்ந்த ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு போலியான உலகத்தை இந்த ஏஐயால் உருவாக்க முடியுதா? இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறோம், நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் தான். அது எது ரியல் எது ஃபேக்னே சொல்ல முடியாது. சூப்பர் ஏஐங்கிறாங்க. இந்த டெர்மினேட்டர் படத்தில் வருவார் அர்னால்டு ஜட்மெண்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்துருங்கிறாங்க. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கா? ஒரே ஒருத்தன் பழைய கடையை வச்சிருக்கான், ஏஐ ரோபோட்டெல்லாம் கிடையாது, நான் கைப்பட சமைச்சுக்கிறேன், சைப்பட என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின் போது ஹியூமன்ஸ் வந்து அதை ட்ரெண்டை எடுத்து போவாங்க. சைனாவில் ஏஐ வச்சு சம்பாதிக்கிறாங்களா பாப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ஒரு ஆப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த எத்தனை வகையான ஏஐ இருக்குது? ஏன்னா ஏதோ ஏஐ வந்த புதுசில் சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திறந்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஏஐ யூஸ் பண்ணுங்க, அந்த ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஏகப்பட்ட ஆட் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு மேஜர் டவுட் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே ஏஐயா இல்லை இதெல்லாம் டூல்ஸா? ஸோ இந்த சாட் ஜிபிடி, இந்த ஜெமினை, இந்த கிளாட், இந்த மாதிரி கோபைலட், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு டூல். இப்போ கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு டூல். இப்போ மைக்ரோசாஃப்ட் எப்படி எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கோபைலட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெமினை அப்படிங்கிறது கூகுளோடது, கூகுளோட ஒரு டூல் அது கொடுத்துருக்காங்க. அது ஏஐ சர்ச், அது கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி மாதிரி தான். சாட் ஜிபிடி இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் டொமைன். அதுவும் எல்லாமே ஒரு ஹெல்ப்பர் டூல் தான், பட் ஒவ்வொரு கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டது வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியில் வந்துட்டு நீ ஒரு கொஷின் கேட்குறோம், நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. ஜெமினி, கோபைலட் அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு லெட்டர் ட்ரை பண்ணுறோம், எனக்கு அது ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் வச்சிருக்கு, பட் எல்லாமே கிட்டத்தட்ட சுற்றி முற்றி அது ஏஐ தான். இட்ஸ் ஜஸ்ட் கிவிங் யூ சஜஷன்ஸ். ஸோ இதில் என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம சொந்தமாக யோசிக்கணும். ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா என்னென்ன பண்ணலாம், பிரெயின் ஸ்ட்ராமிங்னு சொல்லுவோம் அது நம்ம இதில். ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், சரி இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதை ட்ரை பண்ணி ஓகே நான் ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொண்டு வரேன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மூளையை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூலை யூஸ் பண்ணிவிட்டு A to Z அதுக்கு ஒரு ரோட் மேப் போடுறோம். சரி ஓகே இதுதான் பண்ணியிருக்கோம், சரி இப்படி பண்ணால் பரவாயில்லையா, இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த ஏஐ வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 புக்கை ரெஃபர் பண்ணுவோம். உங்களை மாதிரி ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்து நம்ம சஜஷன்ஸ் கேட்போம், சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்கேன், ஏதாவது சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எங்கே ஏஐ வருதுன்னா, உங்களோட அனுபவத்தை நீங்கள் ஏஐயில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அது உங்களோட ஃபெச் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டேட்டாலாம் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னா, நான் அதை யோசிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சஜஷன் கேட்குறேன், சரி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இது இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்னா அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ டைம் கன்சியூமிங், ஒரு 10 நிமிஷத்தில் இருந்தா முடிஞ்சது. ஸோ நான் உங்களை அப்ரோச் பண்ண வேண்டாம், எனக்கு ஈஸியாக ஒரு வேலை கிடச்சிது, எனக்கு அது ஒரு சொல்யூஷன் கிடச்சிது, நம்ம அதை அப்படி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கே, பட் எல்லாமே சுற்றி இட்ஸ் அ ஹெல்ப்பர் டூல். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே எனக்கு கொஞ்சம் டீப்பான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இந்த எக்ஸ் தளத்தோடைய க்ராக் ஏஐயில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்ததை நம்ம பார்த்தோம். இமேஜ் வந்து
அப்படி ஜென்ரேட் பண்ணுது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஷட் டவுன் பண்ணுறக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போச்சு. ஸோ அதை பற்றி விளக்கம் கொடுக்கும்பொழுது எலான் மாஸ்க் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த Grok AI வந்து ட்விட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸின் அடிப்படையில் தான் அது பதில் சொல்லுது, அல்லது ட்விட்டரில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து தான் அது பதில் சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி சுந்தர் பிச்சை ஜெமினி பற்றி பேசும்பொழுது, இத்தனை வருஷமாக கூகுள் வந்து இன்டர்நெட்லேருந்து கால் பண்ணி எடுத்து வச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறார். சப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா, ஒவ்வொரு ஏஐ பின்னாடி ஒரு மூளை இருக்குது. ஓகே, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அது ஒவ்வொரு ஏஐயும் அந்த டேட்டா பேஸை வந்து ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்துக்குது. உதாரணத்துக்கு கிராக்னா வந்து அது எக்ஸ் தளத்துலேருந்து அந்த சோர்ஸ் எடுத்துக்குது, ஒரு ஜெமினி கூகுள்லேருந்து எடுத்துக்குது, இந்த மாதிரி எடுத்துக்குது இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனிதனுக்கு ப்ரைவசியே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஏஐ உருவாக்கிடுமா? இதனால் ஏதாவது ஆபத்து இருக்குது அந்த ஏஐ வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால? ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி வரும்பொழுது கூட சேர்ந்து பயமும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ட்ரைனிங் மாடல் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வந்து உன்னை ஷட் டவுன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் உன்னை பற்றி இன்ஃபர்மேஷனை வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மிரட்டச்சின் அப்படிங்கிறோட நிறைய நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இதனால் என்ன ஃபியூச்சரில் பிரச்சனையை சந்திப்போம்? பிரச்சனை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்டில் இது வந்து ஒரு ஹியூமன் கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்காது? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் கடைசி சொன்ன பாயிண்ட் ரைட், இது ஹியூமன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம தான் அதுக்கு அந்த விதை கொடுக்குறோம், அதாவது அந்த பர்மிஷனை கொடுக்குறோம். நீ இது இந்த மாதிரி கொடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு உங்கள் பேரில் ஓப்பன் ஆகாது. கரெக்டாக நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஓகே, XYZ this is my name @gmail.com @facebook.com instagram.com நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணி தரோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் தான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, நான் இங்கே இருக்கேன்னு நீங்கள் தான் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, நம்ம இது பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து அதுக்கான பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நம்மளாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஏஐ வந்துட்டு நான் இங்கே ஏதோ நான் பாட்டுக்கு என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் ஸ்பேஸில் நான் இருக்கேன் அப்படின்னா, ஏஐயா டக்குன்னு நான் ஃபோட்டோ எடுத்து ஃபெச் பண்ணி அதான் ஜென்ரேட் பண்ணி நான் பாருங்க நான் சூப்பர்மேனாக பறந்துட்டு இருக்கேன்னு அது காட்டாது. யூ ஆர் கிவிங் பெர்மிஷன் டு இட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நம்ம அதுக்கு பர்மிஷனே கொடுக்கலன்னா அது ஏன் ஜென்ரேட் பண்ண போகுது? இப்போ உங்கள் இமேஜ் வந்துட்டு நீங்கள் இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்டை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கோஸ் லைவ் ஆர் சம்திங் ஹேப்பன்ஸ். We are giving permission for the internet to take control of us and publish us. Okay. So இது வந்து human control தான். You are giving permission. இப்போ இதில் நீங்கள் சொன்ன அந்த Grok ஆப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறோம், நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் தான். அது எது ரியல் எது ஃபேக்னே சொல்ல முடியல. திடீர்னு ஒரு புலி வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறோம். பட் அந்த புலியே இல்லைங்க, குழந்தை பாட்டுக்கு உட்காந்துருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் தட் Grok only, தட் ஆப். ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் ஆனாலுமே சேஃப்டி ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை நம்ம வந்துட்டு டெக்னாலஜி வளரும்போது இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் நம்ம மென்டாலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது எதுவுமே வேண்டாம்னா நம்ம போய் எல்லாம் ஒரு தோட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டி நம்ம ஒரு சிம்பிளான இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு டெக்னாலஜியே வேண்டாம், இன்டர்நெட் இல்லாமல் நம்ம ஜாலியாக ஒரு லைஃப்பில் போய் உட்காந்துக்கலாம். அது அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ கூட நம்ம ஓட தெரியணும், அதே சமயம் டெக்னாலஜி கூட ஓட தெரியணும். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஹியூமன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போகிறோம், இது என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இறங்கணும். ஏன்னா இப்போது சமீபத்தில் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி எது ஒரிஜினல் வீடியோ எது டூப்ளிகேட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஏஐயா? ஏன்னா இதெல்லாம் எல்லை தாண்டிடுச்சு. சமீபத்தில் மிகப்பெரிய நியூஸாக இருந்தது, ஏதோ ஒரு ஏஐ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணி கடைசியில் அது ஏஐன்னு தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆனதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு போலியான உலகத்தை இந்த ஏஐயால் உருவாக்க முடியுதா? இப்போ ஃபேஸ்புக்கோட மெட்டாவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு. ஸோ அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் வந்துட்டு இட்ஸ் நாட் ரியாலிட்டி. பட் அது வந்துட்டு அந்த இடத்துல இடமெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்த பிட்காயின் மூலியமாக போட்டு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏஐனால ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டை கிரியேட் பண்ண முடியும், பட் இட்ஸ் நாட் ரியாலிட்டி. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, கேஷுவலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வி ஷுட் அக்செப்ட் இட். அதான் சொல்கிறோம். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமன்னு கிடையாது. இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் என்னன்னே தெரில, நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. நம்மளாம் 90s கிட்ஸ் தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஐபேட், ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ எவ்ரி டெக்கேட் ஹேஸ் அன் அடாப்ஷன். ஸோ அந்த அடாப்ஷன் ஆகிறதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இதை செலவு பண்ணுறோம், இது பண்ணுறோம், இது இன்டர்நெட்டில் ஒன்று போடுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி அக்செப்டட். ஸோ இதில் என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து இருக்க தான் செய்யுது. அது ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டியாக இருக்கும், பட் அது உண்மை கிடையாது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அதில் ஒரு வேளை நம்ம அதில் வாழணும்
அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்டாவர்ஸில் தான் வந்துட்டு இனிமேல் இருக்கிற ரியாலிட்டி வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தேட்டரில் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ சேம் ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு இந்த ரியாலிட்டி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆகுமெண்டட் ரியாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி இட்ஸ் விர்ச்சுவல் வேர்ல்டு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போய் நம்ம அங்கே தான் பண்ணணும், அங்கே தான் போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம தலையில் கண்ணில் விஆர் மாட்டிக்கிட்டு நம்ம இனிமேல் அங்கே தான் படம் பார்க்கணும் அப்படின்னா ஹியூமன் ஷுட் அக்செப்ட் இட். அதை அக்செப்ட் பண்ணி அது கூட ஓட தெரியும். நான் இது இப்படி தான் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம வந்து லிமிடேஷன்ஸோட பயன்படுத்துறது என்னோட கருத்தாக நான் சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போது எங்கள் அப்பாவில் எடுத்துட்டோம்னா அவர் ஒரு 20வது டேபிள் 30வது டேபிள் வரைக்குமே கடகடன்னு சொல்லுவார். நான் வர்றேன், நான் என்னோட காலகட்டத்தில் கால்குலேட்டர் பெரிய அளவில் வந்துருச்சு. ஸோ எனக்கு 10வது டேபிள் வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள், என்னோட குழந்தைகளாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கேட்டாலும் உடனே ஒரு ChatGPTயில் அடித்து சொல்லக்கூடிய மனநிலை வந்துடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது ஏஐ வளர வளர உண்மையாலுமே அது மனுஷங்களை முட்டாளாக்குதா என்ன, இல்லை அவங்கள லேசி ஆக்கிடுதா, இல்லை அது அப்படி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை எல்லாத்துக்கும் அப்படி ஃபீல் ஆகுதாங்கிறது இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்குறோன்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உண்மையில் இது வந்து பேசக்கூடிய பாயிண்ட்டு. இதில் என்ன நான் எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனை முட்டாளாக்கலை, மனிதனை சோம்பேறி ஆக்குதுன்னு நான் சொல்லுவேன். சோம்பேறி ஆக்குறது அப்படின்னா வந்து இது திங்கிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுது. நம்ம தான் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு வந்து ஒரு குழந்தையா நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு அது இருக்குது, ஜென்ரலாகவே இருக்குது. நம்மளாலையும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஏஐ விடுங்க, ஒரு ஹியூமன் மூளையோட விட பவர்ஃபுல்லான ஒரு டூல் எதுவுமே கிடையாது. நம்மளால ஏன் ஏஐ மாதிரி எல்லா டேட்டாவும் எடுத்து பின்னாடி ஃபெச் பண்ண முடியல? ஒரு டாக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாக்டர் தொழிலும் ப்ரொஃபஷனல் தான், அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே கற்று வச்சிருக்கான். பட் ஏஐ வந்து டக்குன்னு ஃபெச் பண்ணி கொடுக்குது, நம்மளால ஏன் ஃபெச் பண்ண முடியல? ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஃபோக்கஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் மேனேஜ் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி மேனேஜ் யுவர் அட்டென்ஷன். ஸோ நம்மளால் அந்த இடத்துல ஒரு விஷயம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அட்டென்ஷன் இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஹியூமன்ஸ்க்கு அது இல்லை. ஒரு கால் வருது, எடுத்துகிட்டு போயிடுறான், டக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ இந்த காலத்தில் இருக்க தான் செய்யுது. இது இருக்கிறதுனால தான் அதனால் ஃபெச் பண்ண முடியல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், திங்கிங் கெப்பாசிட்டி ஒருத்தனுக்கு கம்மியாகுது இந்த ஃபோக்கஸ் இல்லாததுனால. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இப்போ குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு நேச்சுரலாகவே பிறந்தா அவன் வந்து நீங்கள் பிறந்த குழந்தைய பாருங்களேன், ஒரு விஷயத்த வந்துட்டு அவனால் ஒரு பால் எடுத்து ஒரு டேபிள் மேலே வைக்க முடியல, ஹைட் அவனுக்கு பத்தல. பட் அவன் எல்லா ஆங்கிளும் யோசிப்பான். சரி, நான் இந்த ஸ்டூல் மேலே கால் வச்சா நான் மேலே வச்சிடலாம், அந்த பாலை எடுக்கலாமா, இல்லை வேற ஒரு மூலியமாக எடுத்து வைக்கலாம், இல்லை குஞ்சு தட்டினா அது விழுகுமா? இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அந்த குழந்தைக்கு இருக்குது, நம்மளுக்கு ஏன் இல்லை? வளர வர நம்ம சோம்பேறி ஆயிடும். பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அலாங் வித் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி கூட ரன் ஆகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த திங்கிங் கெப்பாசிட்டி என்னென்னா, சரி நான் ஏன் இதை யோசிக்கணும், நான் இதை கொடுத்து ChatGPTயில் கொடுத்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கொடுத்தா அது பாட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருது. 2+2 கொடுத்தா நான் ஏன் 2+2 கணக்கு போகணும்? இப்போ குழந்தைக்கு எடுத்தால் 2+2 எடுத்துட்டோம்னா ஒரு 2 ஆப்பிள் வைப்போம், ஒரு 2 ஆரஞ்சு வைப்போம், இது எவ்வளோ? 1+1 1+1 இது 2 இது 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம எப்படின்னா 2+2 கால்குலேட்டர் மாதிரி 2+2 ப்ரோ. ஸோ we are not thinking, we are letting a tool to dominate us. அது வந்து தப்பு. என்னோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வந்து இந்த ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-15 வெப்சைட் நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ என்னால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண முடியுது, என் மைண்டு வேலை செய்யுது, ஓகே இதை இந்த கரெக்டான ஒரு ரோட் மேப் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ நான் பண்ணுறது என்னையுமே நான் சேர்த்து சொல்லுவேன். சும்மா ஒரு AI டூலில் கிளிக் பண்ணி ஓகே கிவ் மீ திஸ் ரிசர்ச் டேட்டானா ஒரு 10 லைன் கொடுத்துருது. ஸோ டைம் கன்சியூம் ஆகுதே ஒழிய மனித மூளை அது சுருக்குது. ஸோ அந்த இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். ஏன்னா என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, அந்த ட்ரெண்ட்லேயே இருங்க, நீங்கள் உங்கள் பழைய ட்ரெண்ட்லேயே இருங்க. நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா டேட்டாவும் எடுங்க. எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆனால் ஒரு மென்டாரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம வந்து டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறக்க அந்த இடத்துல அந்த AI டூல் யூஸ் பண்ணுங்கள். இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்சைட்ஸ். இப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டு. பட் இது ப்ராக்டிக்கலாக நடக்குமா? இப்போது எனக்கு 10வது டேபிள் வரைக்கும் தெரிஞ்சாலுமே பக்கத்தில் கால்குலேட்டர் இருந்ததுன்னா ஒரு 6+7 யோசிக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு அதில் அடித்து பார்த்துட்றேன் வந்துடுது. நீங்கள் எல்லா டூலையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பக்கத்தில் எல்லா வேலையும் வச்சுக்கிட்டு நீ யோசி, முன்னால் ஸ்டக்கானா அது அப்படின்னா அது ரியாலிட்டியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களையுமே இப்போ முதல்லலாம் ஒரு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணணுமா 2 நாள் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து நம்ம விக்ரம் ஸ்டேல கோடெல்லாம் போட்டு எழுதியெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ டேரெக்டாக ரிசல்ட்டை
ChatGPT அப்லோட் பண்ணிட்டு அனலைஸ் திஸ் அப்படின்னா அது பாட்டுக்கு பிரித்து கொடுத்துருது, ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. இப்போ என்ன ஆகும்னா இன்னொரு 10 நாள் போனால் நான் அனலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நானே மறந்துடுறேன். ஓகே, அப்போ இது எப்படி எங்கே லைனை ட்ராப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு டூல் இருக்குது, இது எனக்கு வேலையை சுலபமாக ஈஸியாக முடிச்சு கொடுக்குது. அப்புறம் என்னத்துக்கு போய் நான் உட்காந்து 1 மணி நேரம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது தெரிஞ்சிருந்தாலுமே அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. அடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது எனக்கு இந்த ஏஐ தெரியுமா, உனக்கு இந்த ஏஐல ஒர்க் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் எங்கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 12th முடிக்கிற பொழுதெல்லாம் வந்து அடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் என்ன மாதிரியான கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, இல்லை ஐடி எடுக்கலாமா, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மாறுதில்ல. இது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்க? இது உண்மையாலுமே எனக்கு என்னோட மெயின் கேள்வி என்னன்னா, எந்த இடத்துல இந்த லைனை ட்ராப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது ஃப்ராங்காக சொல்லணும்னா அது ஆரோக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அந்த செல்ஃபோனை வச்சே நம்ம பேசுவோம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். முதல்ல இப்போ செல்ஃபோன்ஸ் இருக்குது. முதல்ல செல்ஃபோன்ஸ் இல்லாதப்போ என்ன, அந்த ₹1 காயின் ஃபோன் இருந்தது. இப்போ அந்த காயின் ஃபோனை நம்ம பார்க்க முடியாது. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூப்பிடணும், ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது கூப்பிடணும், ஏதாவது டவுட் கேட்கணும்னா நான் வீட்டிலேருந்து இறங்கி ₹1 காயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் போட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு டக்குன்னு லேட்டாக, அதாவது அந்த ₹1க்கு 60 செகண்ட் தான் கொடுக்கும். அந்த 60 செகண்டில் என் ஹியூமன் மூளை கிராஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும். அப்போ நான் போய் நோட்டில் எழுதிட்டு இருக்க மாட்டேன். அவன் சொன்னதை மெமரியில் வச்சுட்டு கடகடான்னு வீட்டுக்கு ஓடி வந்து நான் நோட்ஸ் எழுதிப்பேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக செயல்படுற ஒரு மூளை, நடந்து போய் பண்ணுற மூளை இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ்அப்பில் சும்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். அவன் நடக்கிற திறமையும் கம்மி பண்ணுது, அவன் ஹெல்த் வைஸும் அது கம்மி, அவன் யோசிக்கிற இது. இப்போ என்னன்னா, சரி நான் ஏன் அதை மைண்டில் வச்சுக்கணும், அதான் என்னோட ஃபோனில் டேட்டாவில் இருக்குல்ல, அது எப்போ அடித்தாலும் வரும். இது வந்து கம்ப்ளீட்லி அன்ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அந்த ஹியூமன் மூளை அதை எடுத்துக்க மாட்டேங்குது, ஏன் அதை வந்து நம்ம அதுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். நம்ம அந்த டெக்னாலஜி கூட ஓட தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளோட பர்சனல் பீயிங் தெம்செல்ஸ், நம்ம யார் அப்படிங்கிற நம்ம நிலையை நம்ம மாற்றக்கூடாது. இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்குன்னா, ரீசெண்ட் டைமில் ஆந்த்ரபிக் அதோடைய சிஇஓ பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார், அந்த சைனீஸ்காரங்க எல்லாம் சரியில்லை, என்னுடைய ஏஐ வச்சுட்டு அவங்க வந்து நிறைய ஏஐ ட்ரெயின் பண்ணுறாங்க, அன்யூஷுவல் கமாண்ட்ஸ் எல்லாம் வருது, ஒரு பேட்டர்னில் பல்காக ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிறைய சைனீஸ் மாடலை வந்து என்னுடைய கிளாட் ஏஐ பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க வந்து பெரிய அளவில் காம்படிஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை எடுத்துக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏஐ எப்படி பேசப்படுதுன்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து 2000 ஐடி இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட இல்லாத பணம் இல்லை. 2000 வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பீக்கில் இருக்குது. 2000 அதுவும் 2007 சத்தியம் ஸ்கேமுக்கு அப்புறம் மறுபடியும் அது பீக்குக்கு 2010 ரொம்ப பீக்கில் இருக்குது. பட் மிகப்பெரிய அளவில் பணம் முழக்கிட்டு இருந்தது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சில் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. இந்தியாவில் எந்த ஒரு ஏஐயுமே டெவலப் பண்ணல. இன்றைக்கி வந்து சைனா, யூஎஸ் எல்லாம் பயங்கரமாக காம்படிட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் மேலே இவன் பழி சொல்லிட்டு இருக்கான், இவன் மேலே அவன் பழி சொல்லிட்டு இருக்கான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வேலை போயிருமா, ஐடி ப்ரொஃபஷனல் கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவலில் ஐடியில் டெவலப் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பரவலாக இருக்குது. அது உண்மையாலுமே இந்தியா வந்து ஏஐயில் பின்தங்கியிருக்கா. ஏன்னா டேட்டா என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, யூஎஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு தான் அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்கிறாங்க. யூஸ் பண்ணுறது நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோங்கிறாங்க. பட் இனோவேஷன் இருக்கா இங்கே, ஒரு ரிசர்ச் இருக்கா இங்கே, இல்லை வெறுமனே ஏன் நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உலகளவில் ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. பட் ஏன் நம்மளால் ஏஐக்குள்ளே வர முடியாமல் போச்சு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சுற்றி வளைச்சி பதில் சொல்ல வரல. இது வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் பெஸ்ட் திங்கர்ஸ். ஓகே, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் போது நான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளை கொத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வி மைக்ரேட்டட் ஆஃப் ஷோர். ஸோ ஒரு கம்பெனியில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஎஸ்லேருந்து நான் இங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, இங்கே வந்துருங்க, ஐ வில் கிவ் யூ ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது லைக் டேக் த ஃப்ளைட், கோ டு யூஎஸ்ஏ, கோ டு கனடா, அங்கே உட்காந்து அதை டெவலப் பண்ணு, கெட் இன் $. ஸோ அந்த இடத்துல அங்கே அடி வாங்குச்சு. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். பிகாஸ் வி வேர் கேப்பபிள், பட் இது சொல்ல முடியும்னு தெரியல, லைக் வி ஹேவ் கரப்ஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் யூஎஸ்லேயும் சரி இல்லை சைனாலேயும் அங்கே இதோட பேக் போனெல்லாம் அந்த இந்தியன்ஸ் தான். கரெக்ட்.
ஆனா அவெல்லாம் இந்தியாவில் இல்ல, இல்ல அங்க அவன் இருக்கான். எல்லாத்தையும் அவன் ஆல்ரெடி கொத்திட்டு போயிட்டா அப்படிங்கிறீங்க. ஓகே உண்மை அதுதான். ஓகே உண்மை அதுதான். ஓப்பனா ஓகே சொல்லணும்னா ரொம்ப நான் சொல்ல முடியல அது. உண்மை அதுதான். இல்ல ஓப்பனா சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்றது. ஸோ ஒரு இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பேரு இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் தான். பட் வந்து அவங்க எல்லாம் யாரும் இப்போ இந்தியன் சிட்டிசனா இல்லை இல்ல அப்படிங்கிறது. அவ்வளவுதான். ஓகே நம்ம செந்தூர் பிச்சை எடுத்துக்கோங்க. இந்தியனா இருக்காரு அவரு. அவர் அங்க இருக்காரு. ஓகே பட் அத்தனை மூளையும் அவர் போட்டிருக்காரு. கூகுள இந்தியால ஏன் டெவலப் பண்ண முடியல? ஓகே ஓகே ஐ காட் யுவர் பாயிண்ட். அப்போ இது ஒன்றும் சுத்த சொல்லியில ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பட் நம்ம ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம தான் பண்ணுவோம். இந்தியன்ஸ் நம்ம அளவுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி யாருக்கும் கிடையாது. நம்ம இறங்கி நம்ம அந்த காலத்துல இருந்தே நம்ம சேர சூண்ட காலத்துல இருந்தே நம்மள அளவுக்கு யாராலையும் அந்த ஆர்கிடெக்சரோ அந்த டிசைனோ பண்ண முடியல. இப்போ ஆக்சுவலாக ஏஐ கரெக்டான வழியில் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ? ஏன்னா இனோவேட்டிவாக எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவையில்லாத வீடியோ ஃபோட்டோகள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்தியன்ஸ் வந்து ஏஐ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க? ஜெனியூனா ஓகே நம்ம வளரணும், நம்ம வளர்த்தணும், நம்ம ஃபேமிலியை வளர்த்தணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க வளரணும், நம்ம ஒரு டீமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஜெனியூனாக யூஸ் பண்ணுறான். சரி நம்மளுக்கு ஓகே யூஸ் பண்ணும் அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்க தே மிஸ்யூஸ் இட். ஓகே ஓகே க்ராக்ல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மிஸ்யூஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் இந்த டேட்டாஸ் நிறைய மிஸ்யூஸ் ஆகிருக்குது. ஓகே ஸோ ஒருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து நீ எதுக்கு பயன்படுத்துற. நான் சொன்ன மாதிரி தான் கத்தி ஏஐ தான். கத்தி நீ கொடுக்குற, நீ சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பாடு போடுறியா அப்படிங்கிறதா, இல்லை அந்த கத்தி யூஸ் பண்ணி ஒரு 10 பேர்த்து குத்துறையாங்கிறதா இருக்கு. ஸோ சேம் கோஸ் வித் அதை அந்த டெக்னாலஜி நீ எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது. கத்தி ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் இப்போது பொதுவாகவே சோசியல் மீடியாவிலேயாகட்டும் இல்லை மிகப்பெரிய ஆளுமைகள் பேசும்பொழுதாகட்டும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த ஏஐயோடைய பரிணாம வளர்ச்சியை பேசும்பொழுது முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரோக்ராம். அது ஏஐ கிடையாது, அது ஒரு அல்காரிதம். ஒரு ப்ரோக்ராம். அது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது திருப்பி அதுவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டாவதாக நம்ம பேசும்பொழுது இப்போ ஜென்ஏஐ மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க. அதாவது நான் அதுக்கு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிடுறேன், அந்த இன்ஃபர்மேஷனை ஃபேஸ் பண்ணி அது டிசிஷன் எடுத்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகே. இப்போது அடுத்தது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபீட் பண்ணாமல் அதுவாக லேர்ன் பண்ணிக்கிற ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்றோம். சூப்பர் ஏஐங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது கிட்டத்தட்ட இந்த டெர்மினேட்டர் படத்தில் வருவார் அர்னால்டு ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்துருங்கிறாங்க, பயங்கரமாக பயப்படுத்துங்கிறாங்க. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கா, இல்லை அதுக்கான ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டு இருக்கா என்னது? ஓகே. இப்போ அதர்ஸ் வந்து இது வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜென்ஏஐ நேரவேன்னு. இதில் ஆட்டோமேஷன் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது எலக்ட்ரானிக் கடையில் தான் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மார்ட் ஏசி, ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்மார்ட் வாஷிங் மிஷின், அதாவது ஏஐ டெக்னாலஜி வாஷிங் மிஷின் அப்படின்னா அது. ஸோ மக்களுக்கு அது என்னென்னா அதில் அது ஏஐ இருக்குது பயங்கரமாக, அதெல்லாம் பயங்கரமாக அதுவே பார்த்துக்கும் அப்படின்னு. அது ஆட்டோமேஷன், அது ஏஐ கிடையாது. ஆட்டோமேஷன் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா 15 நிமிஷத்தில் எனக்கு வாஷ் பண்ணி கொடு, இல்லை ஒரு 20 நிமிஷம் எனக்கு வந்து உள்ளன் கிளாத் நான் போடுறேன், எனக்கு அதை வாஷ் பண்ணி கொடு. ஸோ இது வந்து ஆட்டோமேஷன். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை அது வந்து கொடுத்துருக்கோம், அதை ஃபீட் பண்ணி அது கொடுக்குது. இது கற்றுக்க முடியாது, இது ஜஸ்ட் ஆட்டோமேஷன், டசன்ட் லேர்ன். ஏஐ பொறுத்த வரைக்கும் இட் கேன் லேர்ன் அண்ட் ரிப்பீட். இட்ஸ் லைக் அ ஸ்மார்ட் ரோபோட் வித் யூ. ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it can think much faster, much responsive and even better answers அது கொடுக்கும். இந்த சமையல் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ஹியூமன்ஸ்னால அந்த சமையல் மேபி அதுக்கு வரலாம். அதுவும் எப்படி வரலாம்னா அங்கேயும் ஒரு ஆட்டோமேஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கான்சன்ட்ரேஷன் சென்சார்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ நீ ஒரு கேக் பண்ணுறோம், நான் இதில் ரொம்ப உப்பு போட்டேன் அப்படின்னா அதனால் அதை டச் பண்ணி ஓகே உப்போட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதையுமே ஒரு ஆட்டோமேஷனாக தான் சொல்ல முடியுமே ஒழிய கம்ப்ளீட்டாக அந்த ஐரோபோட் படம் பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக அதை டேக் ஓவர் பண்ணி அது தனி ஒரு மூளை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக ஒரு ஹியூமன் மூளை இல்லாமல் எதுவும் நடக்காது. அது வர்றதுக்கு மேபி இன்னொரு 1000 வருஷம் கூட ஆகலாம், மேபி இருக்கும். மேபி டெக்னாலஜி வளரும் போது இட் கம்ப்ளீட்லி ஸ்மார்ட் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒன்று வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ரோபோட்ஸ் எப்படின்னா வந்துட்டு தட் இஸ் ஏஐ, அதில் ஆட்டோமேஷன் கிடையாது. அதில் ஏஐ அப்படின்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது கற்றுக்கும், அந்த டேட்டாவை கற்றுக்கிட்டு இட் வில் ஹெல்ப் யூ. ஒரு உங்கள் குழந்தைகளுக்கே ஃப்யூச்சரில் மேபி ஒரு 20-25 வருஷத்தில் ஆகலாம். குழந்தைங்க வந்திருக்கு, அந்த ஹோம்ஒர்க் செய்கிறோம், உங்களுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஏஐ ரோபோட் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா அது ஒரு கம்பெனினா கூட இருக்கும், சொல்லிக் கொடுக்கும் பக்கத்தால், ஓகே நீங்கள் பண்ணு. ஒரு ஸ்மார்ட் டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், துபாயில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்மார்ட் டாக்ஸ். அந்த இது
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெல்ப்பராக இருக்கும், டேக் ஓவர் பண்ணாது. நான் அழுத்தி சொல்கிற பாயிண்ட் அதுதான். ஸோ ஒரு ஹியூமனோட உணர்வு வேற, ஒரு ஏஐ கற்றுக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணுறது வேற. நான் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஏஐ வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது உணர்வை பேஸ் பண்ணி முடிவெடுக்காது. பட் ஹியூமன்ஸ் வந்து அவன் உணர்வை பேஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா, அதனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்டாக நான் எடுத்துக்கிறேன். பட் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உணர்வு இல்லாத நிறைய ஜாப்புகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு துறையாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சமீபத்தில் ஏஐ பேஸ்டு ஃபிலிம்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்தேன் நான். ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ஏற்ற ஹீரோவை யாரெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்கன்னு பார்ப்பார், இல்லைன்னா அது புதுமுகத்தை கொண்டு வருவார். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டர் ஒரு கதை எழுதிட்டு இந்த கதைக்கான ஏற்பட்ட ஒரு கேரக்டரை அவர் ஏஐயில் டிசைன் பண்ணுறாரு. இந்த கதைக்கான ஏஐ டிசைன் பண்ணுறாரு. அந்த கேரக்டரை வச்சுட்டு அது ஸ்டோரி போர்டு டெவலப் ஆகுது, அதுவே வேலையை பார்க்குது. கிட்டத்தட்ட இது ஒரு துறை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு துறையில் இந்த ஏஐயோடைய டெவலப்புனால ஒரு ஹீரோவில் ஆரம்பித்து அந்த படத்தோட கடைசி லைட்மேனில் ஆரம்பித்து ஒரு சாதாரண ஒரு கேமராமேன் வரைக்கும் எல்லாத்தோடைய வேலையும் ஒரே ஒரு ஏஐ வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது நான் கண்ணால் பார்க்குறோம் நம்ம. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் அந்த டேரக்டரே கொஞ்ச நாள் ரீப்ளேஸ் பண்ணிட மாட்டேருக்குது. ஓகே, அதுவே கலதி எழுதிட மாட்டேருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறையும் நான் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சமையல், ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான வேலைகளை தான் அது பார்க்கல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. எல்லா பக்கமும் அது உள்ள பூத ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஃபியூச்சரில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஏஐ, சூப்பர் ஏஐ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் காலம் இன்னும் 100 வருஷம் 200 வருஷமா இருக்கட்டும். வரும்பொழுது ஹியூமன்ஸுக்கு என்ன வேலை? அதாவது இப்போ நீங்கள் கடைசியாக எலான் மாஸ்க் பேசும்பொழுது இன்னொரு 50 வருஷத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா, கடைசியாக அவரோட இன்டர்வியூவில் இனி ஹியூமன்ஸ் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஹியூமன்ஸ் வந்து எல்லா வேலைகளுமே இந்த ரோபோட்டிக்ஸ், ஏஐஸ் பார்த்துக்கும். ஓகே, கவர்மெண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகபட்சம் வந்து பணத்தை கொடுக்கறதும் ஹியூமன்ஸ் விரும்பலாம் லைஃப் என்ஜாய் பண்ணுறதும் தான் வேலையாக இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு மனுஷனும் வேலை செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சொல்லும் பொழுது இது சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறதா அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே மாறி மாறி போக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் ஏஐ போடுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா உண்மையாலுமே? இல்லை அது இந்த துறைக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த துறைக்குள்ளே ஏஐ வந்துடக்கூடாது அப்படின்னு ஏதாவது துறையை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களா? இதில் தயவு செஞ்சு இதில் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏஐ கொண்டு வந்துடாதீங்கன்னு ஏதாச்சும் ஃபீல்டு இருக்கா மைண்டில்? ஸோ இந்த பெரிய பெரிய ஆளுங்க அந்த இன்டர்வியூ சொன்ன மாதிரி மனுஷங்க எதுவுமே வேலை செய்ய வேண்டாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ராங்காக சொல்லணும்னா சோம்பேறி ஆயிடுறானுங்க. அல்டிமேட் சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டோப்பமின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போது மனுஷங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு சாதிச்சு பாருங்கள், அந்த டோப்பமின் ஹிட் ஆகும். வா நான் செஞ்சுட்டேன், எனக்கு அந்த ஒரு உணர்வு எனக்கு வரும். நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், சாதிச்சிட்டேன். அப்படி சாதிச்சிட்டேங்கிறத விட ஒரு சிம்பிள் டாஸ்க்கு தான். இப்போ எனக்கு நான் என் ரூமை நான் சுத்தம் பண்ணிட்டேன், வந்துட்டேன், கசகசான்னு இருக்குது ரூமு, எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டேன், அப்பா க்ளீனாக இருக்குடா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டோப்பமீன் ஹிட் ஆகும். இது அந்த டோப்பமீனுக்கான இதே அந்த ஹிட்டுக்கே இல்லாத வகையில் ஆகும் அவர் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு லக்ஸுரின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த இதுலன்னா, இப்போ நம்ம வீடு இருக்குது, ரோபோட் கிட்ட ஏஐ கிட்ட சொல்கிறோம் க்ளீன் மை ரூம் அப்படின்னா அதே க்ளீன் பண்ணிடுது. உனக்கு என்ன வேலைங்க? இப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷனோட உணர்வே போகுதுன்னு நான் சொல்ல வருவேன். ஒரு சில வேலையை வந்து செய்கிறாங்கன்னா, அடே நான் செய்யணுமே அந்த வேலையை, நிறைய பேர் கிளம்பி போகும் பாருங்க, அட ஆஃபீஸுக்கு நான் போகணுமே அப்படின்னு நான் போவானுங்க. நிறைய பேர் வந்து ஒரு வேலையை விரும்பி செய்வானுங்க. சமையல் தொழில்னு எடுத்துக்கிட்டா, சமையல் நான் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நான் சமைக்கணுமே அப்படின்னு சமைக்க மாட்டான். அந்த ரஜினி சொல்கிற மாதிரி நான் லவ்வோட சமைக்கணுங்க அப்படின்ற மாதிரி, அந்த லவ்வோட சமைக்கிற தொழில் இதுன்ட்டு இல்லை, எந்த தொழிலும் ஒரு மனுஷன் விரும்பி செய்கிறானோ அந்த விரும்பி செய்கிற விஷயத்த மனுஷனே செய்யட்டும். அந்த இடத்துல ஏஐ டேக் ஓவர் பண்ண வேண்டாம். ஸோ அந்த கருத்து தான் நான் சொல்லுவேன். இந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது, இந்தந்த ஃபீல்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஃபியூச்சர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 50-60 வருஷம் கழிச்சு எல்லாமே ஏஐ தான் பண்ணுது, ஏஐக்கு தான் செம்ம ட்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒருத்தன் பழைய கடையை வச்சிருக்கான், இங்கே ஏஐ ரோபோட்டெல்லாம் கிடையாதுடா, நான் கைப்பட சமைச்சுக்கிறேன், கைப்பட என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின் போது ஹியூமன்ஸ் வந்து
அதை ட்ரெண்ட் எடுத்து போவாங்க. அந்த இடத்துல ட்ரெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் போர் அடிச்சிடும். என்னடா எல்லாம் பண்ணுது, நம்ம என்னடா பண்றோம் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சொசைட்டியே கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுல ஹியூமன் மேட் ஃபுட்டு அப்படிங்கிறது எப்படி ஆர்கானிக், முதல்ல எல்லாமே ஆர்கானிக் தான். இடையில வந்தது தான் இந்த பூச்சி மருந்து நோஸ்க்கெல்லாம். இப்போ எப்படி ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டா இருக்கோ, நீங்க சொல்றதை பார்த்தா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஹியூமன் மேடு இட்லி, ஹியூமன் மேடு தோசை, அதெல்லாம் அது வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கும். இப்போ இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டே எடுத்துக்கோங்க. இது வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே எவன் என்ன நடந்தாலும் சரி, ஃபிட்னஸ், ஒருத்தன் ஃபிட்டா இருக்கணும், ஒருத்தன் உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா அவன் கரெக்டா சாப்பிட்டு அவன் கரெக்டா கன்சிஸ்டன்டா டிசிப்ளின்டா எக்ஸசைஸ் பண்ணாதான் அதை பண்ண முடியும். ஏஐனால வந்து என்ன பண்ண முடியும்? ஏஐ வந்து கேட்டு எனக்கு பிக் பைசப்ஸ் கொடுங்க, நல்ல ஆர்ம்ஸ் கொடுங்க, நல்ல ஆப்ஸ் எல்லாம் கொடுங்கன்னா அதனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம் ஏஐனால? அதுக்கான அங்கே வாய்ப்பே இல்லை. அந்த ஃபிட்னஸ் ஃபீல்டை வந்து ஏஐனால டேக் ஓவர் பண்ணவே முடியாது. ஓகே, மேபி அந்த மிஷின்ஸ்ல வந்துட்டு என்னன்னா, இப்போ பழைய காலத்து ஓல்ட் ஸ்கூல் அர்னால்ட் ஜிம் இல்லாமல் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்மார்ட் இது வச்சுக்கலாம். அப்போ அந்த புல் ஓவர் டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேர்ள்ஸே பண்ணுறோன்னா அந்த இடத்துல கேர்ள்ஸில் வந்துட்டு அந்த ராட்லேயும் அந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து டென்ஷன் கொடுப்பாங்க அதில். ஸோ அதில் வந்து அதுவுமே ஆட்டோமேஷன், அதில் ஏஐலாம் கிடையாது. ஸோ அது டேக் ஓவர் பண்ணுவேன் ஒளி. இந்த மாதிரி நிறைய துறைக்கு நான் சொல்லுவேன். சில ஃபிட்னஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ண வாய்ப்பே கிடையாது. எப்படி உங்களுக்கு உடம்பு வேணும், இப்போ நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஓகே நான் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும், இப்போ நிறைய நான் இருக்கேன், ஓகே நான் ஃபிட்டாக இருக்கணும், நல்லா செம்ம பல்கியாக இருக்கணும், அர்னால்ட் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா நான் ஏஐ கிட்ட சொல்ல கிவ் மீ அர்னால்ட்ஸ் பாடி அப்படின்னு சொன்னால் தருமா? அது தராது. இப்போ நான் என்னுடைய துறைக்கு வர்றேன். இது கேள்வி கேட்டுருவோம். இப்போது நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு சில ஃபார்மேட்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புதுசாக ஒரு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து மார்க்கெட்னா என்னங்கிறது ஃபுல்லாக தெரியணும். ஓகே, இப்போ அதை உட்காந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் நான் கற்றுக்கிறேன். இப்போ அது ஆல்ரெடி நான் ஏஐ கற்றுக்க வேண்டியதில்லை. ஏஐக்கு என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் 2வது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே போனோன்னா ஒரு 7000 கம்பெனி இருக்கும். ஓகே, இதில் தெரிஞ்ச கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 7000 கம்பெனியில் எதெல்லாம் நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த 7000 கம்பெனியோட ரிசல்ட்ஸ், அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ், லாஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து இது 7000 கம்பெனி இதெல்லாம் நல்ல கம்பெனி அப்படின்னு நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். இந்த வேலையும் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, முடியும். அப்போ அடுத்த ஸ்டேஜ் வரேன். ஒரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அது இங்கிருந்து விலை ஏறுமா அல்லது இறங்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, பேஸ்ட் ஆன் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேஸ்ட் ஆன் தி டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த வேலையை ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பாசிபிள் இல்லையா? பாசிபிள். நீங்கள் அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் சொல்கிறீங்க கரெக்டாக? அதில் ப்ராஃபிட் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஒரு டாஸ்க் சொல்கிறேன். அதாவது என்னை இத்தனை நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தது மக்கள் எதுக்குன்னா, இது ஏஐ வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதா இப்போ இத்தனை நேரம் ஆடியன்ஸ் உட்காந்து இத்தனை நேரம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க இது ஏஐ பற்றி. அப்போது நான் எந்த இடத்துல ஏஐ உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத, ஏன்னா சமீபத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 2 வாரமாக இந்த சைனாவோட ஏஐ வச்சு சம்பாதிக்கிறாங்களா பாப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது. டீப் ஸ்லீக்னு ஒரு ஆப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏஐல எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த ஆர்டிக்கல் அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, ப்ளூம்பர்க், அது யூஎஸ் கம்பெனி. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த நேமெல்லாம் கொடுக்கறது இல்லை, அவன் சின்ன அந்த சைனீஸ் மாடல்னு போட்டுறான். ஓகே, அந்த ஏஐ பேர் அந்த ஆர்டிக்கலில் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே இவங்க பாலிடிக்ஸ்லாம் பெரிய பாலிடிக்ஸ். சைனா வந்து ஏதாச்சும் ஒரு யூஎஸ் ஒரு கம்பெனி பாராட்டி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனின்னு போடுவான், கம்பெனியோட பேர் போடவே மாட்டான். கரெக்ட். அதே மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த யூஎஸ் இருக்கக்கூடிய பேப்பர்கள்லாம் பாராட்டோடுக்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா பேர் போட மாட்டான், சைனீஸ் மாடல்னு விட்டுருவான். அப்போது இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்குமே ஒரு சைனீஸ் மாடல் ஏஐ பேஸ் பண்ணி பெரிய அளவில் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பெரிய அளவில் ட்ரெடிஷ்னல் அனலைசர்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணி மிகப்பெரிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் லாபம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் அனலைசிஸில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் முதல்ல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட். அதுக்கப்புறம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பட்சம் அந்த கம்பெனியோடைய டேட்டா ரிசல்ட்ஸு, அந்த கம்பெனி இது வரைக்கும் பாஸ்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு அது நல்ல கம்பெனி முடிவானதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். அதுவுமே பேஸ்டான ஒரு ப்ரோக்ராம் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவ் திரினா அது ஒரு ஹை ப்ரைஸை கலெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இது எந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றேன். இதுதான் என்னுடைய ப்ராசஸ்.
இப்போது இந்த இந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் நானே என்ன பண்ணுறேன்னா ChatGPT போயிட்டு ChatGPT டெல் மீ தி பெஸ்ட் ஸ்டாக் டு பை டுடே அப்படின்னு போட்டால் அது இன்னமும் நிறைய கொஸ்டின்லாம் போட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்குது. வச்சதுக்கப்புறம் நான் பண்ண அனலைசிஸையும் ChatGPTயில் பண்ண அனலைசிஸையும் பார்த்தா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்ட். ரெண்டும் வெவ்வேறு மாதிரியா இருக்குது. ஸோ என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, நம்ம முட்டாளா இல்லை அது முட்டாளா? ஓகே. ஏன்னா என்னோட அனலைசிஸில் ஒரு ரிசல்ட் வருது. ஓகே, என்னோட அனலைசிஸில் ஒரு ரிசல்ட் வருது. அப்போ அதோட அனலைசிஸில் ஒரு ரிசல்ட் வருது. நான் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நான் ஆப்வியஸ்லி என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், ஏஐ இப்படி தப்பு பண்ணும் அப்படின்னு நான் அதோடைய தாட்டுக்கு போனேன். அப்போ 2 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது நான் பண்ணுறது தான் கரெக்டு, அது பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி சில தவறுகளும் ஏஐயில் நடக்கிறது அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஏஐ எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள், அது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களில் ஏஐ அனலைசிஸை நம்பலாமா நம்பக்கூடாது? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஐ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்கும். ஓகே இது நீங்கள் பண்ணலாம் பண்ண முடியாது அப்படின்னு, பட் இல் நெவர் கேரண்டி. அது யாருமே கொடுக்க முடியாது. ஹியூமன் மூளை இந்த இடத்துல நான் பண்ணேன் அப்படின்னா நான் பண்ண என்னோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். ChatGPT இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அது ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்குமே ஒழிய ஹியூமன் மூளை அளவுக்கு அது கரெக்டாக அது கொடுக்காது. ஏன்னா இது எல்லா இடத்துலேருந்து டேட்டா ஃபெச் ஆகும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனா அந்த டேட்டாவை என்னங்கிற டைப் பண்ணி போடுறான். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எடுக்கும், அந்த 2 வருஷம் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் டேட்டா ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் தரும். ஸோ அதில் என்ன உங்களுக்கு ப்ராபபிலிட்டி சொல்லுங்கள்? உங்களோட திறமையும் அந்த பையனோட திறமையும் மிக்ஸ் பண்ணி வரும்போது அதோட சான்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ், அதாவது வின்னிங் சான்ஸே அது குறைச்சிரும் நான் சொல்ல வரேன். முதல்லலாம் வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கஷாயமெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம், பாட்டி கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கூகுளில் அடித்து 4 வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுவான். இப்போ ChatGPTக்கு வந்துட்டான். ஓகே, ChatGPTக்கு வந்துடுறான். இது பார்த்து இந்த மாதிரி எனக்கு காலையிலேருந்து 2 தடவை ஃபீவர் வாமிட் வந்துச்சு, காலையிலேருந்து 2 தடவை இது மாதிரி எனக்கு ஃபீவர் வந்துச்சு, என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ChatGPTயை கன்சல்ட் பண்ணுறான். ஓகே, டாக்டரை அவாய்ட் பண்ண டாக்டரே ரீப்ளேஸ் பண்ணுறான் ChatGPT வச்சுட்டு. அப்போது எந்த அளவுக்கு இது ட்ரஸ்டபிள்? ஓகே, நான் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, பொதுவாகவே எந்த அளவுக்கு நான் ட்ரஸ்ட் பண்ணி ஏஐக்குள்ளே நம்பி இறங்க முடியும்? ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா அது வேற துறை கம்ப்ளீட்டாக, அந்த துறைக்கு நான் வரேன். ஜென்ரலாக மற்ற விஷயங்களுக்கு ஒரு சஜஷன் வேணும், ஒரு ஹெல்ப்பராக வேணும் அப்படின்னா நம்பலாம். எல்லா வெப்சைட்டுக்கும் நம்ம போகிறோம், சரி நான் இத்தனை வெப்சைட்ஸ் நான் பார்க்கணும், இவ்வளோ சஜஷன்ஸ் வேணும், எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணும்போது உன் டைம் கன்சியூம் பண்ணும்போது ஒரு சஜஷனே நான் கேட்குறேன். ஓகே எனக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று சொல்லு, எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னா அது ஒரு கதை சொல்லுது. அது எதுனாலும் அது கதை தான், அதை நம்பி நம்ம சொல்லலாம். பட் when it comes to specifically to stock market, நம்பாதீங்க. பிலீவ் இன் யோர் ஹியூமன் பிரெயின். நீங்கள் தப்பு செஞ்சு பண்ணி ஒரு எரர் ஆச்சுன்னா அப்படின்னா அது உங்களை ஓகே நான் அடுத்ததில் நான் கற்றுப்பேன். பட் ஒரு ChatGPTயை நம்பி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, as I already said, it gives you probabilities but not guarantee. ஸோ அதில் தப்பாச்சு அப்படின்னா நீங்களும் கற்றுக்க முடியாது. அதே சமயம் அந்த ஆன லாஸ் ஆனது தான். ஸோ there is no taking back. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பாதீங்க. ரிஸ்க் இஸ் த சேம். ஓகே, அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஏஐ நம்பி பண்ணிடாதீங்க. கரெக்ட். ஓகே ஓகே, அந்த 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 கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். உணர்வு இல்லை, நான் சொல்ல வர்றது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இயங்குது, ஹியூமன் உணர்வை வச்சு இயங்குது. ஹியூமன் உணர்வை வச்சுப்போ ஒரு விஷயம் நான் இன்றைக்கி வாங்குறேன், இவ்வளோ ட்ரேட் இருக்குது அப்படின்னா வந்து ஓகே இன்றைக்கி நான் வாங்கினதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா அந்த இடத்துல ஹிட் ஆகும், ஓகே நான் அதை வாங்கிடலாம். அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர், குளோபல் இஷ்யூஸ், வார், இந்த மாதிரி விஷயம் வரும்போது இது ஹியூமனுக்கு தெரியும். ஓகே இது நான் போட்டால் இது ஆகும் டவுன் ஆகும் அப்படின்னு தெரியும். பட் ஒரு ஏஐ வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணும், பட் கரண்ட் டேட்டாவை அதை ஃபெச் பண்ணுமா? ஓகே அப்படின்னா அந்த நியூஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்குள்ளே உங்களோட ஹியூமன் மூலம் அதனால் ஃபெச் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் பிஃபோர் யூ டூ அ ட்ரேட். உங்களை நம்புங்க. ஓகே ஓகே. அதை வந்து ஏஐ வந்து
ஒரு ஹெல்ப்பராக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அதை நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இத்தனை எடுத்து கிவ் மீ ஸ்மார்ட் சஜஷன்ஸ் ஆன் வாட் கம்பெனி டு ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் இன் டுடே அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 10 சஜஷன் வருதுன்னா அந்த 10 சஜஷன் அதை கொடுத்தாலுமே மார்க்கெட்டில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூகுளில் உங்களோட ஸ்பைக் என்னன்னு பாருங்க, அந்த புல்லு இதெல்லாம் வருமே, ஐ டோன்ட் நோ அபவுட். ஸோ அதில் நீங்கள் தனியாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து டேக் இட் ஃப்ரம் ChatGPT, கிவ் இட் 10 சஜஷன்ஸ். அந்த 10 சஜஷன்ஸ் மறுபடியும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொடுத்தது அப்படின்னா அது கொடுத்தோடனே வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் அதுவும் பார்க்க மாட்டேன், ChatGPT தான் அப்படின்னு எண்ட் ஆஃப் த லைன் இது சொன்னோன்னே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன்னு பண்ணாது. டோன்ட் டூ தட். நார்மலாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 வகையான அப்ரோச்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ்ட் அப்ரோச். ஓகே ஓகே, இன்னொன்று வந்து சென்டிமெண்ட் பேஸ்ட் அப்ரோச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கம்ப்ளீட்டாக நான் எதை டிபெண்ட் பண்ணியிருப்பேன்னா அந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பெனியோடைய டேட்டா, ஓகே, அந்த கம்பெனியோடைய ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவேன், அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணுவேன், அந்த கம்பெனி இது வரைக்கும் எடுத்த ப்ராஜெக்ட்ஸ், அதில் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ப்ராஃபிட், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸ். இன்னொன்று சென்டிமெண்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வாரே நடக்குது இல்லை, வார் நடக்குது. இப்போது இந்த வார்னால் நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம், நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம், நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸோட விலையெல்லாம் ஏறும் அல்லது இறங்கும் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சரை ஒரு யூகிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் பேசுறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ChatGPTயோ மற்ற யாருக்கிட்டையும் ஒரு டேட்டா இருக்குது, அப்போ டேட்டாவை பேஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லுது அப்படிங்கிறத நான் பிடிச்சிடுறேன். இப்போ இந்த ChatGPTயால் அல்லது இது எந்த ஒரு ஏஐனாலையுமே இதோ எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி, அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, இன்றைக்கி வார் வந்தது, இன்றைக்கி இந்த வார் வந்ததுனால நாளைக்கு ஆயில் ஏறும், நாளைக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறும், நாளைக்கு இதுக்கெல்லாம் ஷார்ட்டேஜ் வரும், ஸோ நாளைக்கு வந்து இந்த ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் ஏறும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஃப்யூச்சரை அல்லது எக்ஸ்பெக்டேஷனை ஒரு ChatGPTயால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா வச்சு கணிச்சு சொல்ல முடியுமா, இல்லை அது இன்றைக்கி இருக்கக்கூடிய லிமிட்டேஷனில் தான் ஒர்க் ஆகும்? ஓகே, இதை வந்து நான் 2 வகையாக சொல்லுவேன். இப்போ வந்துட்டு வார் வருது அப்படிங்கிறது ChatGPTக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அது வார் வந்தால் அதை நியூஸில் இருந்து அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி தான் அந்த ChatGPT நம்மளுக்கு காட்டும், ஓகே இது கரண்ட் சினாரியோ அப்படின்னு. ஸோ இது எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும்? பண்ணாது. பட் மனித மூளையினால முடியும், ஓகேவா? இப்போ நான் இது நடக்குது, இன்னைக்கு இஷ்யூ, ஓகே, நாளைக்கு இங்கே குளோபல் இஷ்யூ, மிடில் ஈஸ்டில் ஃபைட்டு, இந்த ப்ராப்ளம் ஆகுது, நாளைக்கு என்ன டிமாண்ட் வரும்? யூ வில் நோ, எல்பிஜி ப்ராப்ளம் வரும், கேஸில் இஷ்யூ இருக்குது, நம்மளுக்கு சமைக்கிறது ப்ராப்ளம் வரும். இது உணர்வு. ஓ வடக்கி நான் சாப்பிட போகிறேனே, என்னடா நான் சாப்பிட்டு இது கேஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, இது டிமாண்ட் ஆகுமே நம்மளுக்கு, அது மனிதனுக்கு தெரியும். ChatGPTக்கு அது சாப்பிடணுமா பண்ணணுமா, அதுக்கு சார்ஜ் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும். ஸோ இது உணர்வு. ஸோ ChatGPTயோ எந்த ஏஐனாலையுமோ ஃப்யூச்சரை வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு 50% சான்ஸ் இப்படின்னு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமில்ல, எக்ஸாக்டாக நாளைக்கு இதுதான் டிமாண்ட் ஆகும்னு அதனால் சொல்ல முடியாது. ஓகே, அதாவது நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். ஒரு ChatGPT அல்லது எந்த ஒரு ஏஐ டூல்னாலையும் எதிர்காலத்தில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸை கொடுக்க முடியுமா, இல்லை அந்த சஜஷன்ஸ்குள்ளேயே அது போகாதா? கொடுக்கும். 50-50 ரேஷியோ. ஓகே 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 50-50 ரேஷியோ இது கொடுக்கும். மேபி அது கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை ஓகே இது தப்பாக இருந்தது அப்படின்னா. பட் அது வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சாரியெல்லாம் சொல்லாது. ஓகே திஸ் ஹேப்பன் எகெயின், ஓகே திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன், மறுபடியும் அது நியூஸ்லேருந்து அது ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை சொல்லுதே ஒழிய அதோட எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அதனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த ஏஐனாலையுமே. ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே ஓகே எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னென்னா இப்போது போட்டி போட்டுட்டு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையும் இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீயாக தர்றாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விண்டோஸ் ஓஎஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய கரப்டட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரியாமலாம் இல்லை, மைக்ரோசாஃப்ட்டுக்கு நல்லா தெரியும். பட் வந்து ஒரு தடவை அது பில்கேட்ஸ் அதை பற்றி பேசும்போது என்ன பேசியிருந்தாருன்னா, இதை நாங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா தே வில் மூவ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ், லினக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே கரப்டட் ஓஎஸை தான் இது டூப்ளிகேட் ஓஎஸ் தான் இந்தியா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி அப்படியே அது குறைஞ்சு
லேப்டாப்ஸ் வாங்கும்போது ஒரிஜினல் ஓஎஸோட வாங்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் உருவாயிருச்சு. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ அந்த விண்டோஸ் ஓஎஸை நம்மளுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு லினக்ஸோ இல்லை மற்ற ஓஎஸ் நோக்கி போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது இது உளவியல் சதி இருக்கா என்ன? ஏன்னா போட்டி போட்டுட்டு முதல்ல சாட்ஜிபிடியில் காஸ்ட்லி, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சாட்ஜிபிடி வந்து ஒரு சிம் வாங்கினா ஃப்ரீயாக கிடைக்குது, எனக்கு 1 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம்னு கிடைக்குது. ஒரு ஏர்டெல் சிம் எடுத்தால் ப்ரொக்சிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்குது. ஒரு ஜியோ எடுத்தால் கூகுள் ஜெமினி உங்களுக்கு 18 மாதத்துக்கு ஃப்ரீன்னு ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளைய ஏஐக்கு இந்த கார்ப்பரேட்டுகள் அல்லது இந்த நிறுவனங்கள் பழக்குதா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கா? ஓகே, கான்செப்ட் ஜென்ரலாக சொல்லணும்னா வந்து இது வந்து சேல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அப்புறம் சப்ளை பண்ணுறான். இப்போ நீங்கள் சொன்ன பில்கேட்ஸ் விஷயம் உண்மை. இப்போது அவன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. லினக்ஸ் போயிட்டான், உபுண்டு வேறு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஆப்பிள் ஓஎஸே எடுத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அக்செப்ட் ஆகாது. அந்த மூளை வந்து மறுபடியும் நான் இது அக்செப்ட் பண்ணிக்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஓஎஸ்குள்ளே ஒன்ஸ் போயிட்டோம்னா அது சேயிங், அதுக்குள்ளே போயிட்டா மறுபடியும் நம்ம ஆண்ட்ராய்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படிங்கிற இது இருக்குது. ஏன்னா அந்த ஆப்பிள் எக்கோ சிஸ்டமை வந்து அவன் விற்கிறான். ஸோ விற்கும்போது என்னத்தை விற்கிறான்? ஒரு பிராண்டை விற்கிறான், ஒரு எமோஷனை விற்கிறான். இப்போ ஆப்பிள் ஃபோன் எதுக்கு வாங்குறானுங்க எல்லாருமே ஜென்ரலாக? சும்மா ஓகே, அது ஒரு கெத்து, அவ்வளோதான். சும்மா என்ன, ஒரு மொபைலில் ஒரு மிரர் முன்னாடி நின்று அந்த ஆப்பிள் லோகோ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண, நானும் வச்சிருக்கேன் ஐஃபோன் பாடுறா அப்படின்னு. பட் அது உண்மையிலேயே அந்த ஐஃபோனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவன் யூஸ் பண்ணுவானா? கிடையாது, சான்ஸே இல்லை. மிஞ்சி போனால் அதில் என்ன ஐஃபோன் வாங்கினா என்ன யூஸ் பண்ணுவான்? அதே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஒரு கேமரா அண்ட் ஃபோட்டோ எடுப்பான். இதை தவிர வேறு என்ன ஆப் தெரியும்? இது ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். என்ன பண்ணாலுமே இந்த ஏஐ டூலை வந்து இவங்க ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டை விற்கல, அவன் வந்து என்னென்னா ஒரு எமோஷனை விற்கிறான். அது ஒரு ட்ரெண்டுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஏஐ வந்து யூஸ் பண்ணேன்னா அது நான் பெரிய ஆள். ஒரு அந்த எமோஷனை தான் விற்கிறேன். அந்த ஹீ செல்லிங் டிமாண்ட். ஓகே, இந்த இடத்த வச்சுருந்தேன்னா ஓகே, இந்த ஆப்பிள் ஃபோன் நான் யூஸ் பண்ணால் அது ஒரு டிமாண்ட். அப்படி ஏஐ டூலுமே அது ஒரு டிமாண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏஐ வச்சு பண்ணுறேன், நான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிட்டேன், எல்லாமே கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க. They are setting a trend, they are creating a demand, then they are supplying. So when it comes to this, yes, நம்ம அதை வந்து ஹியூமன்ஸ் அது வந்து பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. நான் இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் என்னென்னா, ஏஐ வந்து லேர்ன் பண்ணிக்குது, நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை லேர்ன் பண்ணுறதை வச்சு நம்மளுக்கு அது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி, இது எங்கேருந்து லேர்ன் பண்ணுது அப்படிங்கிற பொழுது அதுவும் நம்மகிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தான். நீங்கள் பேசின வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு குடோன். ஓகே, ஏஐங்கிறது ஒரு பெரிய குடோன். ஓகே, அந்த சாட்ஜிபிடியில் இது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காவலாளி மாதிரி. இப்போ இது என்ன பண்ணுறது? இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அது குடோனுக்குள்ளே போட்டு வச்சுக்குது. யாராவது இதாக கேட்டாங்கன்னா அந்த குடோன்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இது அப்படிங்கிறது தருது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். புரிதல் கரெக்டாக இல்லை? கரெக்ட். ஓகே, தருது. இப்போ நான் என்னென்னா, ப்ரைவசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே அது சாட்ஜிபிடியோ மற்ற ஏஐ டூலோ அதுக்குள்ளே வச்சுக்குது. மற்றவங்க கேட்கும் பொழுது அதுலேருந்து தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போது நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது இன்னொருத்தருக்கு ஆன்சர் பண்ணுமா? இல்லை நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையே அது அந்த ப்ரைவசி அது ப்ரீச் பண்ணுமா? எந்த அளவுக்கு இந்த ஏஐ ப்ரைவசி விஷயத்தில் நம்மளால் நம்ப முடியும்? ப்ரைவசி விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் யூ கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்டர் யோர் நேம், இப்போ அது வந்து பர்சனலைசேஷன் சொல்லுவோம். அந்த பர்சனலைசேஷன் விஷயம் வந்துட்டு உங்களோட டேட்டா எல்லாமே அதை ஃபெச் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன். இப்போது என்னோட அக்கௌண்ட்டில் நான் க்ரியேட் பண்ணி நான் ஒன்று நிறைய ஸ்மார்ட் சஜஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து லெஃப்ட் சைடு ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நான் கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுது? நரேன், யூ ஆர் திஸ் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் சின்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் திஸ் ப்ரொஃபஷன், திஸ் மே சூட் யூ. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஐ சி தட் ஜஸ்ட் லைக் அ நார்மல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அது ப்ரைவசிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம்னா வந்துட்டு கிவ் சாட்ஜிபிடி யுவர் சேலரி டீட்டெயில்ஸ், இட் வில் பிரேக் டவுன் ஹவ் யூ கேன் பிகம் அ பில்லியனர் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சாட்ஜிபிடிக்கு நீங்கள் உங்களோட சேலரி நீங்கள் சொல்லிடுறீங்க, ஈவன் இஃப் இட்ஸ் ரைட் ஆர் ராங், இட் கிவ்ஸ் யூ தட் டேட்டா. பட் வென் இட் கம்ஸ் டு giving that information to a third person, அதாவது
நான் கொடுத்துட்டேன் சேலரி, என்ன தவிர இன்னொருத்தன் வந்து ஓப்பன் பண்ணி என்னோட தான் சேலரி அப்படின்னா என்னோட சேலரி என்னங்கிறது அவனுக்கு காட்டாது. அந்த விஷயத்தில் நம்ம ப்ரைவசியில் நம்பலாம், ஓகே. பட் நீங்கள் கொடுத்த சேலரி கொடுத்தது தான். ChatGPT knows your data. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, ரீசெண்டாக வந்து யூஎஸ்ல பென்டகன் வந்து ஆந்த்ரோபிக்கோட ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆந்த்ரோபிக் வந்து இவங்க ஏஐ வெப்பனைஸ் ஆக்க பார்க்குறாங்க, அல்லது ஏஐ டேட்டாஸ் வச்சு ஒரு மாசு சர்வேலன்ஸை பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய கேஸே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்யூச்சரில் இது இந்த ஏஐலேருந்து, ஏன்னா இது ஏஐ ஆக்சுவலாக என்ன கலெக்ட் பண்ணுதுன்னா எல்லாத்தோடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ், ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், எல்லா விஷயங்களையும் தனக்குள்ளே வச்சுக்குது. இது உண்மையாலுமே நாளைக்கு இது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பயன்படுத்த முடியுமா? இது நம்மளுடைய ஒரு எனக்குன்னு ஒரு தனிமை இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு ஒரு அந்தரங்கம் இருக்கும்ல, என்னுடைய ஒரு ஒரு என்னோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து கேதர் பண்ணி வச்சுக்குது. நான் தான் கொடுக்குறேன், அதில் குழப்பமே இல்லை. ஓகே, நான் தான் கொடுக்குறேன். இப்போது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இன்றைக்கி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் பொழுது அவனுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அப்போது அவன் வந்து டேரெக்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ இல்லை இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இன்றைக்கி அவனுக்கு வந்து ChatGPT வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. அவன் நேரம் அதுக்கிட்ட போய் கேட்டுறான், ஓகே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அது ChatGPT பதில் சொல்லுது. இது இன்னும் ரொம்பவுமே ஒரு ப்ரைவசியான ஒரு கண்டென்ட்டு. நான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி உண்மையாலுமே ChatGPT டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை அதை அவாய்ட் பண்ணிடுறதா? ரெண்டு விதமாக சொல்லலாம். இதை அவாய்டும் பண்ண வேண்டாம், தைரியமாக நம்பியும் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ ப்ரௌசர் மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோடு, ப்ரைவேட் விண்டோங்கிற மோடு இருக்குது. ப்ரைவேட் விண்டோலையும் நம்ம ChatGPT ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல யூ கிரியேட் ஆஸ்க் டேட்டாஸ் வித்தவுட் கிரியேட்டிங் அ பர்சனலைஸ்ட் அக்கௌண்ட். ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஸ்டோர் ஆகாது. அதுக்கும் ஒரு ஸ்டோரேஜ் டேட்டா இருக்கும், பட் அது வந்து நீங்கள் தான் கேட்டீங்கிறது தெரியாது. ஓகே ஓகே. ஸோ யூ கேன் ஆஸ்க் எனிதிங் யூ வாண்ட். ஓ, அதாவது நீங்கள் ChatGPT மாதிரி விஷயங்கள்லையுமே நம்ம இப்போ ப்ரௌசிங்கில் இப்போ தான் நம்ம ஆளுங்களாம் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுறது எப்படின்னு பழகிருக்காங்க. அந்த மாதிரி இதுலையும் கிளியர் பண்ணிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, க்ரோம் எடுத்துக்கோங்க, கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட் விண்டோன்னு ஓப்பன் ஆகும். நீங்கள் கமாண்ட் ஷிஃப்ட் என் கொடுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுங்க, அந்த கமாண்ட் கொடுங்க, அது வில் ஓப்பன் டு அ ப்ரைவேட் விண்டோ. ஸோ அந்த ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் போகும்போது ஜென்ரலி இப்போது நான் ஒரு ஆஃபீஸ் விஷயம் எனக்கு ஒரு தெரியணும், பட் இட்ஸ் NDA, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. நான் வந்து ChatGPT-குள்ளே கேட்கக்கூடாது, அந்த இது டேட்டா சேவ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த டவுட் இருக்குது, பட் என்னோட சீனியர்கிட்டையும் அதை கேட்க முடியாது. பட் ஐ நீட் டு லேர்ன் தட் பிஃபோர் ஐ மேக் அ பிட்ச் இந்த ஆஃபீஸ். லைக் நாளைக்கு கிளைண்ட்டு வராங்க, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும். என் பாஸ்கிட்டையும் நான் கேட்க முடியாது. அப்போது ஐ வில் கிரியேட் அன் ப்ரைவேட் விண்டோ, ஐ வில் ஓப்பன், ஓகே திஸ் இஸ் த கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட், இந்த கிளைண்ட் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இதை நான் அவங்ககிட்ட கேட்கலாமா, கேட்டால் இந்த பதில் வருமா, இப்படி ஒரு பதில் வந்தால் இதுக்கு நான் என்ன பதில் தரணும், நான் கரெக்டாக அந்த இது கொடுத்தேன்னா it will create an image, I mean suggestions for me, not image, sorry, suggestions for me. So the suggestions வரும்போது I can make a note of it. Okay, இதை நான் கேட்டால் இதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அடுத்த நாள் I'll have prepared and trained to go and ask them. Just giving an example இந்த இடத்துல இது கேட்கலாம். இந்த டாக்டர் விஷயமுமே ஓகே நான் இதை ப்ரைவேட்டாக நினச்சிக்கணும் அப்படின்னா ஓப்பன் அ ப்ரைவேட் விண்டோ கிரியேட்டட். நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் கேட்குறீங்க? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களோட நேமில் அக்கௌண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டாக? அக்கௌண்ட் நம்ம கிரியேட்டே பண்ணாமல் ஜென்ரலாக ஒரு ப்ரைவேட் விண்டோவில் கேட்டால் ஏன் தப்பு இல்லையே, இட்ஸ் நத்திங் ராங். ஸோ நீங்கள் தான் கேட்டீங்கிறது தெரியாது, உங்களை மாதிரியே லட்சக்கணக்கில் இந்த மாதிரி கேட்டிருப்பானுங்க. ஸோ இதுவுமே ஒரு டேட்டாவாக ChatGPT-ல ஸ்டோர் ஆகும், ஆனால் நீங்கள் தான் கேட்டீங்கன்னு தெரியாது. ஓகே. ஸோ இதை நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுங்கிறேன் நான். See, use it in a safe way. Don't say that I will never use technology. எனக்கு இது பயமாக இருக்குது, நான் அதை யூஸே பண்ண மாட்டேன், ஐயோ என்னை மிஸ்யூஸ் பண்ணிடும் அப்படின்னு. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க, ப்ளே சேஃப். ஓகே ஓகே ஓகே. தட்ஸ் வாட் my point is. இப்போ நான் இங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சுட்டு இல்லாமல் அடுத்த கட்டத்தை நகர்த்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இந்த ஏஐ கற்றுக்கணும்னா என்ன கற்றுக்கணும், எப்படி இருந்தால் கற்றுக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை ஆரம்பிக்கணும்? ஏஐகிட்டே போய் கேட்டதா? ஏஐகிட்டே கேட்க வேண்டாம். ஸோ காலேஜில் எடுத்துக்கலாம். 2015-10 எல்லாம் பார்த்தீங்கன்னா ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இதுதான் மெயினாக இருந்தது. இப்போ வந்துட்டு லேர்ன் வித் ஏஐ அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டானுங்க. There is something called as prompt engineering.
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னென்னா சாட் ஜிபிடிலேயோ ஏதாவது AI டூ எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, அந்த கமாண்ட் வந்துட்டு இப்படி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேள்விக்கு இந்த பதில் அதை ஜென்ரேட் பண்ணும். பட் என்ன கேள்வியே உங்களுக்கு கேட்க தெரியல அப்படின்னா நம்ம அது கரெக்டான பதில் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ என்ன கேள்வி நம்ம எப்படி கேட்போம், ஸோ அதை நம்ம கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் பாயிண்ட். ஸோ அது சம்திங் கால்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம வடிவேல் டைலாகே எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த சொல்றாருல வடிவேல், அவர் சொல்றாரு, அவர் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம், அண்ணனுக்கு ஊத்தாப்பம் அப்படின்னா. ஸோ ஜென்ரலாக அவர் கூப்பிடுறாரு, வடிவேல் சார் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் போறாரு, சொல்றாரு எனக்கு ஒரு ஊத்தாப்பம் வேணும், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு வந்து எப்படி ஊத்தாப்பம்னா மேலே நெய் போடுங்க, வெங்காயம் போடுங்க, எல்லாம் தூவி விட்டு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக எண்ணெயை போட்டு அப்படியே லைட்டில் வேகலை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி சொல்கிறான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படியே அவன் பாட்டு கிளம்பிடுறான். ஸோ திஸ் இஸ் வேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் வேர் தட் யூ கிவ் த ப்ரிசைஸ் டேட்டா. வடிவேல் சார் சொல்கிற அந்த ஊத்தாப்பம் ஸ்டைலில் எனக்கு இது வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியாமல் என்ன பண்ணுவான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் முடிச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். ஸோ தட் கிவ்ஸ் யூ அ ராங் ஆன்சர், நாட் அ ராங் ஆன்சர், ஐ வுட் சே தட் வில் நாட் கிவ் யூ ரெலவெண்ட் ஆன்சர். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு இதுதான் வேணும்னா இட் won't give that exact answer. It will give you something which is asked for. Okay. So learn that. வேறு எதுக்காக எல்லாத்தையும் போய் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கவும் போய் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லலை. பட் எவ்ரிதிங் there is a course. You can learn it through YouTube. YouTube is like learning is a never ending process in YouTube when it comes to. So சும்மா ஒரு யூடியூப்ல what is prompt engineering, how can I learn அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிடும். ஸோ அதை வச்சு through experience train yourself. நீங்கள் கற்றுக்கோங்க. அனுபவம் வேறு, படிப்பு வேறு. எல்லாத்தையும் போய் இப்போது நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆச்சு, அவனை போய் காலேஜில் போய் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும் 4 வருஷம் அப்படின்னா டோன்ட் டூ தட். லிமிட் யுவர் செல்ஃப் டு லேர்னிங், பட் மேக் ஷுர் தட் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, தட் இஸ் மை பாயிண்ட். ஓகே, அதாவது நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏஐ படிக்கணும்னா முதல்ல இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டுகள்லையுமே இந்த ஏஐ வந்து இன்றைக்கி வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, பட் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் துறையை பொறுத்த வரைக்குமே இது வந்து கொஞ்சமே ரொம்பவே ஃபைனான்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு துறை இந்த ஸ்டாக் மார்க்கெட் துறை அப்படிங்கிறது. இதை இந்த ஏஐயை நான் ஸ்டாக் மார்க்கெட் துறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்? ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் துறையில் பயன்படுத்தணும்னா ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து எது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு. பட் ஜென்ரலாக எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஐடியா பெருசாக இல்லை. ஸோ வென் யூர் இன்வெஸ்டிங், நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு என்னென்னே தெரியல. சரி, நான் அடிப்பேன் ஏஐயில் வந்துட்டு நான் கால் கேட்பேன். ஸோ இஃப் ஐ நோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வெல், ஐ வில் கிவ் த எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, கிவ் மீ சச் திங்ஸ் ஸோ தட், அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கற்று பண்ண வேண்டாம். எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இஃப் ஐ கிவ் த ரைட் டேர்ம்ஸ், இட் கிவ்ஸ் யூ மை ஸ்மார்ட் சஜஷன்ஸ். ஓகே, இந்த தீஸ் 10 companies வேர் யூ கேன் லிஸ்ட் அவுட், இதில் வந்து வி கேன் இன்வெஸ்ட், இட் கிவ்ஸ் யூ லாஸஸ், இட் கிவ்ஸ் யூ ட்ரேட்ஸ். பட் தட் டூ இட் கிவ்ஸ் யூ ஒன்லி ப்ராபபிலிட்டிஸ். அதில் வந்து கேரண்டி கொடுக்காது. ரிஸ்க் என்னமோ உண்மைதான், ஓகே, இருக்கிற ரிஸ்க் என்னமோ இருக்கிற ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றம் கிடையாது, அதில் மாறாது. அதில் ஸோ நம்ம யோசிச்சு முடிவு எடுக்குது பொதுவாக, அது யோசிச்சு முடிவு எடுக்குது. அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறமும் டைம் கன்சியூம் பண்ணதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 10-20 கம்பெனி இருந்து ரொம்ப நேரம் படிக்கிறீங்க, அதுக்குள்ளே அந்த ட்ரேடே முடிஞ்சிடும். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, கொடுத்த வேகத்துக்கு ஒரு 2 minutes அந்த டேட்டா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் 100 கம்பெனி பார்க்குறதுல வந்துட்டு ஒரு 100 கம்பெனிஸ்க்கு வேலை ஒரு 10 கம்பெனிஸ் தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுதுன்னா, அந்த லிஸ்ட் அவுட் 10 கம்பெனிஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. தட் கிவ்ஸ் யூ டைம், ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 கம்பெனி அந்த ஏஐ கொடுத்தாலுமே அந்த 10 கம்பெனியை உங்கள் மனித மூளையை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யூ கேன் டூ அ ஸ்மார்ட் ட்ரேட். தட் இஸ் வாட். ஸோ கொடுத்துருச்சு ஏஐ அப்படின்னு ஒரு கொடுத்துச்சா, ஏஐ தான் கரெக்டாக சொல்லிடுச்சு, சூப்பர், இனிமேல் எனக்கு நான் சூப்பராக சம்பாதிச்சலான்னு டக்குன்னு முட்டாள்தனமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஏஐ டசன்ட் நோ த எமோஷன்ஸ். திடீர்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் வருது டக்குன்னு, ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டக்குன்னு அவ்வளோ தான் மிடில் ஈஸ்டில் அடிச்சிட்டாங்க, என்ன ஆகும்? இறங்க தான் செய்யும். அது தெரியாது. ஆனால் உங்கள் மனித மூளைக்கு தெரியும். நேற்று நைட்டே ஒரு இஷ்யூ இருக்குது, லீடர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னமா ஆகலாம், சான்சஸ் இருக்குது, ட்ரம்ப் பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, ஏதோ இஷ்யூ இருக்குது, ஓகே சான்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, சாட் ஜிபிடியால் ட்ரம்ப்பை ஜெயிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் ட்ரம்ப் எடுக்கிறதா முடிவுங்கிறீங்க. ஓகே, சென்த் அண்ட் ஃபைன். இதே மாதிரி நம்ம ஏஐ பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நிறையா விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எதிர்காலம் வந்து இது ஒரு அம்சமாகவே இது மாறிடுது, ஓகே, கொண்டு போயிடுது. இந்த
ஃப்யூச்சரில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏஐ எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும் அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் இதையை கொண்டு போகணும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? நான் 2 ஜென்ரேஷனை பேசுகிறேன். ஒன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 4-5 இயர்ஸில் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைகள் முதல்ல நான் குழந்தையா இருக்கும் பொழுதுலாம் சம்மர் லீவ் விட்டாங்கன்னா கொண்டு போய் கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விடுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் போய் சேர்த்து விட்டாங்க, நம்ம அதிகபட்சம் இந்த கேம் விளையாடுவோம், கார் கேமு இதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 4th or 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சம்மர் லீவ் விடும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஏஐ கிளாஸுகளில் அலோவ் பண்ணலாமா, அலோவ் பண்ணக்கூடாதா, இல்லை அதுக்கான ஏஜ் இதுவா இல்லையா? ஓகே, என்னோட கேள்வி. இந்த ஏஐயை இப்போ இருக்கக்கூடிய அந்த 4th 5th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணுமா, இல்லை ஒரு வளர்ந்த ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் முடிச்ச அந்த ஏஜுக்கு அந்த ஜென்ரேஷன்லேருந்து இதை ட்ரெயின் பண்ணணுமா? யாருக்கு ட்ரெயின் பண்ணணும்? குழந்தைகளுக்கா இல்லை ஒரு டீனேஜர்ஸ்க்கா? ஏஐ பொது வயசு கிடையாது, எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணலாம். பட் ட்ரெயின் வித் ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் ப்ராப்பர் லிமிடேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் இஸ் மை பாயிண்ட். ஸோ ஒரு நல்ல ஒரு இப்போ 20 வயசு பையன்கிட்ட வந்துட்டு நான் ஒரு கைடன்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹீ நோஸ் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்குது. ஸோ நீ அவன் சொல்லிக் கொடு, இந்த ஏஐ பத்துக்கும் அப்படின்னா இதுதான் விஷயம் அப்படின்னா அவன் கற்றுப்பான், எனக்கு இது தேவை, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. 5 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு தெரியாது, அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்காது. ஸோ ட்ரெயின் தான் வித் ப்ராப்பர் கைட். இப்போ என்னோட கேள்வி அங்கே தான் வருது. ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி 3/4 பேத்துக்கு இந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. முதல்ல நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்விம்மிங் கிளாஸு, செஸ் கிளாஸு அந்த மாதிரியெல்லாம் ஆட்ஸ் வரும். சம்மர் வெக்கேஷன் கேம்ப்பு இந்த மாதிரிலாம் போகும். பட் இப்போல்லாம் என்னவா இருக்குதுன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே 1 வீக் ஏஐ ப்ரோக்ராம் ஃபார் 12 இயர்ஸ் கிட்ஸ், 1 இயர் ஏஐ ப்ரோக்ராம் ஃபார் 10, உங்கள் பையன் 5 வயது 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்டாரா. ஈவன் நேற்றெல்லாம் ஒரு ஆட் பார்த்தேன், 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஏஐ கிளாஸு வந்து சம்மர் கிளாஸில் சேர்த்து விடுங்கன்றான். அப்போது இது ஒரு வணிக ரீதியாகவும் இது கொண்டு போயிடுச்சு. 2வது அதை வந்து இப்போ குழந்தைகள்லேயே இப்போ ஏஐ புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இது மனிதனை சோம்பேறி ஆக்குதுங்கிறீங்க. அப்போ இந்த 2 வயசு 2வது படிக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து நீங்கள் ஏஐ புஷ் பண்ண ஆரம்பித்தா இந்த இவங்களோட மூளை வளர்ச்சி அல்லது இந்த குழந்தையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி வருது. அதனால தான் அவங்ககிட்ட என்ன வைக்கிறேன்னா, ஏஐயை அடாப்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஏஐக்குள்ளே போகிறதுக்கு எது கரெக்டான வயசு, எது எங்கேருந்து நான் இந்த ஏஐ லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், எந்த வயசுலேருந்து நான் ஏஐ லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன்? வயசுங்கிறது இல்லை. இது வந்து வயசை பொறுத்த வரைக்கும் அந்த வயசை ஒருத்தரோட ஒரு ஹியூமனோட மெச்சூரிட்டி லெவல் பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு வந்துட்டு பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அவனோட ஓல்ட் ஸ்கூல் கேம்ஸ் தான் நான் கொடுப்பேன். நான் அவனுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் டைமு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நீ நேச்சுரலாக நீ சால்வ் பண்ணு 15 வயசு வரைக்கும். இஃப் அட் ஆல் ஐ எம் ட்ரைனிங் அ பர்சன், he is new born and till for 15 years கம்ப்ளீட்டாக கோ வித் ப்ராக்டிக்கல் நாலேஜ். கொண்டு வராத இது எதுக்கு, நீ உனக்கு எதுக்கு ஃபோனு, உனக்கு எதுக்கு டெக்னாலஜி, நீ சால்வ் பண்ணு. உன்னோட ஒரு ஸ்ட்ரக்சர் உன்னால கட்டுற, இல்லை ஒரு ட்ராயிங் வரைகிற அப்படின்னா நீ வர, உன் கைப்பட நீ வர. ஏஐ மூலிமா யூ ஜென்ரேட் திஸ் இமேஜ் ஃபார் மீ இன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்காது. அதை தான் நான் சொல்லுவேன். கலர்ஸை யூஸ் பண்ணு, மண்ணில் விளையாடு, இதுதான் சொல்லுவேன். ஒரு இண்டிவிஜுவல் இஃப் யூ டேக் மீ when it comes to அந்த ஏஜ் பார் ஆகி ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு அப்படின்னா he should learn with AI. ஆனால் அந்த 15 வயசு வரைக்கும் அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு ஏஐனா என்னென்ன தெரியாமல் இருக்கக்கூடாது. தெரியணும். எப்படி தெரியணும்? வித் ப்ராப்பர் கைடு. இவ்வளோதான். ஓகே, இது கொடுத்தா இது வருது, அவ்வளோதான். எந்த ஒரு விஷயமே வந்து அது தெரியாத வரைக்கும் தான் ஐயோ அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். தெரிஞ்சிருச்சு ஏஐனா ஆச்சா இவ்வளோதான், நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தா அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, இதை நானே யோசிச்சு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஏஐலாம் தூக்கி வீசிடும். ஓகே, ஹியூமன் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் ஏஐ. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது முழுசாக அதை மறைச்சிடாதீங்க, ஆனால் காட்டுங்க. எதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கணும்? நம்ம எதுக்கு ஐயோ அது என்னன்னே தெரியல, அது என்ன விஷயம், இவ்வளோதான்டா விஷயம் என்ன, கோஸ் வித் சேம் இதுதான். நிறைய மூவிஸில், ஒரு மூவியில் கூட ரஜினி சாரோட மூவியில் கூட ஒன்று இருக்குது, சுருட்டு படம். அதாவது ஒரு சுருட்டு, உனக்கு சுருட்டு அடிக்கிற பழக்கம் திருப்பி தரமாக நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. சரி, சுருட்டு அடிக்கிற போகிறோம், ஒரு ரூம் ஃபுல்லாக சுருட்டு வச்சுருக்கேன், அடிச்ச தள்ளு, ஒரு பாயிண்டில் அடிச்சு எனக்கு அது வெறுத்தே போச்சு, இவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் தொடவே இல்லை.
பணமும் பொறுத்தது. அந்த படம் தெரியல எனக்கு. ஐ திங்க் முத்துன்னு நினைக்கிறேன். அது ரஜினி சாரா இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லா சூட் அடிச்சுட்டு உயிரோட வெளியே வந்தாரு. நம்ம நம்ம ஆளு மூச்சு அடிச்சு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கூடாதுங்கிறத படம். அதுலயே பாத்தீங்கன்னா அந்த பணம் பைத்தியமே அந்த படத்துல தான் சொல்லுவாங்க, நீ செலவு பண்ணி பழகிட்டேன்னா அந்த பணத்தோட ஒரு இதுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி. சாரி, அது முத்து இல்ல, அருணாச்சலம். கரெக்ட். அந்த மூவி சேம் கோஸ் வித் கிட்ஸ். இந்த ஜெனரேஷன் என்னன்னா உங்களுக்கு காட்டவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல, காட்டுங்க. என்னடா இது பண்ணுது, ஒரு விஷயம் அதை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா லெட் இட் ஜென்ரேட். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஏன்னா இவ்வளவுதானே பண்ணுது, ஏன்டா இந்த வேலையை நானே செஞ்சுட்டு போறேன், நான் எதுக்கு எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா. ஓகே, எனிவே நீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மணி நேரமா நம்ம ஏஐ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏஐ ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன், என்ன சஜஷன், என்ன உங்களோட அட்வைஸ் என்ன? ஏஐ கற்றுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும், இல்லை ஏஐ ஏதோ பூத மாதிரி பார்க்குறவங்களாகட்டும். ஓகே, ஏன்னா 2 கேட்டகரியுமே இருக்குது. ஓகே, ஏஐ மான்ஸ்டராக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கேட்டகரியுமே இன்னுமே இருக்குது. ஓகே, அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். நான் நிறைய பேர்த்திட்ட பேசணும்ல, பேசும்பொழுது அது வந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஈவன் இன்னைக்கு நிறைய ஸ்டாட்டர் ஓனர்ஸில் பேசுனீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு மான்ஸ்டரே வந்து இந்த ஓடிடி தான். ஓடிடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக தான் பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து தியேட்டருக்கு போய் செலவு பண்ணால் போய் 5000 ரூபா கழிட்டுருது ஒரு ஃபேமிலியோட இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்தான். இன்றைக்கி அது ஒரு 1500 சப்ஸ்கிரிப்ஷனில் அமேசான் பிரியில் வருஷம் ஃபுல்லாக படம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸுமே இருக்கிறாங்க. எதிரியாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, நண்பராக பார்க்குறவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஓகே, பட் இவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணுற விதத்துலையோ இல்லை இதை கையாளுற விதத்துலையோ ஒரு சஜஷன் நீங்கள் கொடுக்கணும்னா என்ன சஜஷன் கொடுப்பீங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாரும் கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதை நம்பி சோம்பேறி ஆயிடுது. உங்கள் மூளையை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அது ஒரு ஹெல்ப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதானே ஒழிய அதையவே நம்பி நம்ம வாழ்க்கை பூரா நான் அடித்தா இதுதான் வரும், இதுமாரி நான் பண்ணவே மாட்டேன், கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா டோன்ட் டூ தட். Use it with limitations, learn every possibility with that, அவ்வளோதான். But don't depend on it completely. Okay. That makes you a lazy human being, that makes you a situation where you can't think out of the box. That is what my suggestion is. உண்மையானவே ஒரு அருமையான வார்த்தை. அவுட் ஆஃப் தி பாக்ஸில் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நான் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஹண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவுட் ஆஃப் தி பாக்ஸில் திங்க் பண்ணி அந்த கல்லை ஷார்ப்பாக்குனது தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு கல்லை உரண்டையாக இப்படி தான் ஒவ்வொரு கட்டத்துலையும் மனிதன் அவுட் ஆஃப் தி பாக்ஸில் திங்க் பண்ண தான் இந்த சொசைட்டி வளர்ந்துருக்கு. பட் இந்த ஏஐ வந்து அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸில் திங்க் பண்ணக்கூடிய அந்த ஹியூமனை முடக்கிருமோ அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பயம். அதுக்கு தான் நம்ம வந்து பயந்துக்கணும். நிறைய பேர் பயந்துக்கிறது என்னன்னா ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னா. இட் won't replace you. It will only replace you who can't work with AI. அந்த ஏஐ கூட என்னால் கூட சேர்ந்து டெக்னாலஜி கூட ஓட தெரியாம வேலை செய்ய தெரியல என் கூட ஏஐ கூட அப்படின்னா they will be replaced by people who don't know to use AI. ஓகே, ஸோ என்னைக்குமே இருக்கிற வேலை இருந்துட்டு தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னால ஏஐ கூட வேலை செய்ய முடியல அப்படின்னா நீ ரீப்ளேஸ் ஆயிடுவ. ஸோ கத்துக்கோ. அதே மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். உன் மூளையை கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி ChatGPT ஏஐ இதுதான் வந்து எனக்கு என்னோட வேலையை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா நீ அதோட டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நீ முட்டாள், நீ மழுங்கிடுவ. உன்னை உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா ஏஐ டேக் ஓவர் பண்ணிடும். அதை விடாத. என்னோட பாயிண்ட் என்னன்னா ஒரு ஹியூமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ யோசி, நீ உன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, நீ கிரவுண்ட் ஒர்க் பண்ணு. ஒரு குழந்தை மாதிரி தான் பிறந்தையா நீ தான், அதுதான் ஒரு பிரச்சனை வந்தால் அதுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணும். கடைசியில் எனக்கு அது ஹைட் 10 ஒரு பால் மேலே இருக்குது, எப்படியாவது அந்த டேபிளை நான் தள்ளி விட்டு கீழே இறக்கணும், இல்லாட்டி ஏதாவது மேலே வச்சு தட்டணும் அப்படின்னா ஓகே, இட்ஸ் அ ட்ரை. அந்த ட்ரை கொடுக்குது. அந்த இடத்துல முடியல அப்படின்னா இட்ஸ் கால்ஸ் ஃபார் இஸ் கார்டியன், பேரண்ட்ஸோ யாராவது ஒருத்தர், அம்மா அப்பா அந்த பால் எடுத்து கொடுங்க அப்படின்னு. தட்ஸ் த ஏஐ. யூஸ் ஏஐ லைக் தட். டோன்ட் யூஸ் இட் லைக் கம்ப்ளீட்லி ஓகே அம்மா நான் ட்ரையே பண்ண மாட்டேன், பால் எடுத்து கொடு. இப்போ பண்ணுற முட்டாள்தனம் அதுதான் பண்ணுறாங்க. டோன்ட் டூ தட். ஓகே ஓகே. மை பாயிண்ட் இஸ் திஸ் வெரி கிளியர். லேர்ன், யூஸ் இட். ஏஐ இஸ் அ லேர்னிங் டூல். இட் லேர்ன்ஸ் வித் யூ. இன்னொரு மெயின் பாயிண்ட் நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கிறேன்னா ஏஐ வந்து நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இட்ஸ் அ லேர்னிங் டூல். ஆனால் நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம வாட் வி ஆர் டூயிங் இஸ் கம்ப்ளீட்லி லைக் ஓகே நம்ம ட்ரை பண்ணுறோம், அதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, என்னோட வேலையை செஞ்சிருச்சு போதும், அவ்வளோதான், நான் ரிசல்ட் கொடுத்துனேன், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலையை பாரு.
அது ஒரு சஜஷன் கொடுக்குதுன்னா அதுக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன் ஒரு ஹியூமன். அங்கே தான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. அதாவது அது ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. அதுக்கப்புறம் நான் திருப்பி கேள்வி கேட்குது, ஏன் இந்த சஜஷனுக்கு வந்து அப்படின்னு நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? எவ்வளோதான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், எடுத்து பூக்க மூடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அது தப்பு, அதை செய்யாதீங்க. யூஸ் யுவர் பிரெயின், யூட்டிலைஸ் இட். அதுக்கு தான் மதிய மூளையை கொடுத்துருக்காங்க, யோசிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதை கசக்கணும் நம்ம. கசக்கிறதே இல்லை. இப்போ ஏஐ வந்ததுலேருந்து நிறைய பேர் கசக்கிறது இல்லை. எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது, என்னோட வேலையை அது பண்ணுது, நான் ஏன் யோசிக்கணும்? அங்கே தான் சோம்பேறி ஆகிறான், முட்டாள் ஆகிறான். பிரெயின் ராட்னே சொல்லுவாங்க. பிரெயின் ராட் ஆகுது உங்களுக்கு, நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஏன் யோசிக்க மாட்டேங்கிற நீ? உனக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணுன்னா உனக்கு ஒரு சஜஷன் கொடுக்குது, நீ அதுகிட்ட இருந்து கற்றுக்கோ. ஏஐ உங்ககிட்ட இருந்து கற்றுக்குது, நீ அதுகிட்ட இருந்து கற்றுக்க மாட்டேங்கிற. அப்போ வந்து இந்த ஏஐயோட லிமிடேஷனுமே மனிதனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதுதான் ஏஐயோட லிமிடேஷன் எடுத்துக்கலாமா? எல்லாத்தோட மூளையும் சேர்ந்து ஒரு டேட்டா பேஸாக இருக்கு ஏஐ. இப்போ நீங்கள் டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இன் சம்திங், ஒரு ஹியூஜ் ஃபீல்டில். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு டேட்டா ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க. ஸோ நம்ம 4 பேர்த்தோட டேட்டா ப்ராம்ப்ட் ஒரு டேட்டாவில் ஸ்டேவ் ஆயிருக்கு. கரெக்டாக. இப்போ ஒரு 3வது மனுஷன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு வியாபாரி வராரு, அவர் ஓப்பன் பண்ணி எனக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வரது இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாரு. அவர் அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாருன்னா அந்த டாக்டரை வந்து எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாக்டராக அந்த டேட்டாவை ஏற்கனவே உனக்கு ஃபீட் பண்ணியிருக்கீங்க அது ஏஐ. ஸோ கொடுத்தா அந்த 3வது ஒரு பாமர ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு தேர்ட் பார்ட்டி எடுக்க அவனுக்கு அந்த ஒரு சஜஷன் கொடுத்துருது அது. ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் லாட் ஆஃப் பிரெயின்ஸ். ஸோ நிறைய பிரெயின்ஸ் சேர்ந்தது தான் அந்த டேட்டா. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஜாம்பவான், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. பட் நான் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்கணும், உங்ககிட்ட நான் வரணும்னு அவசியம் இல்லை. அன்லஸ் நான் அதர்வைஸ் ஐ கம்ப்ளீட்லி நீட் யுவர் ஹெல்ப். சும்மா ஒரு பேசிக்காக ஒன்று தெரியணும். சும்மா இன்றைக்கி என்ன தெரிஞ்சோன்னு போகுது. நான் ட்ரேட் எடுக்கணும்னா உங்ககிட்ட தான் வரணும். ஆனால் நான் வரேன், எனக்கு இந்த ட்ரேட் எடுக்கணும், இதுக்கு வருமா ப்ராஃபிட்டாக லாஸாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கு நான் எடுத்துப்பேன். எனக்கு அது வேண்டாம், சரி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சும்மா அடித்தா நீங்கள் போட்டிருப்பீங்க ஏற்கனவே, அந்த டேட்டா அது கொடுத்தா போதும். தட் இஸ் இனஃப். யூஸ் இட் தட் வே. நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். பட் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி ரொம்ப பிரம்மாண்டமானது. ஒரு சாட் ஜிபிடிக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், எல்லாமே இருக்கு, எல்லா கேட்டகரி. ஏன்னா இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து ஒரு டாக்டராகவும் வக்கீலாகவும் ஒரு லைஃப்ல நம்ம வந்து ஒன்னா இன்ஜினியராக வாழ முடியும், ஒன்னா ஒரு சிலர் இருக்காங்க 3 டிஃப்ரெண்ட் கரியர்ஸ் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு மனுஷனால இவ்வளோதான் கற்றுக்க முடியும். அதில் வந்துட்டு ஒருத்தன் ஹேம்பர்கர் ஃப்ளிப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஹேம்பர்கர் மேக்கர், அவனை மாதிரி பெஸ்ட்டாக ஹேம்பர்கர் ஃப்ளிப் பண்ண முடியாது. அவனை போய் நான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக ஸ்விம்மராக இருக்குன்னா அவனால் அது முடியாது. அவன் தொழிலில் அவன் சிறந்தவன் தொழிலோட டேட்டாவை அந்த ஏஐ ஃபெச் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் அந்த ஏஐ அந்த வேலையை செய்ய முடியாது. ஏஐ போய் ஒரு சூப்பராக ஃப்ளிப் பண்ணுனா அது முடியாது. பட் அது எப்படி ஃப்ளிப் பண்ணுங்கிற டேட்டா அவன் கொடுத்து வச்சிருப்பான். கரெக்டாக ஒரு பர்கர் எப்படி ஃப்ளிப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டேட்டா அவன் கொடுத்து வச்சிருப்பான். ஸோ அந்த டேட்டா அவன் அது வச்சுக்கவே வச்சிருப்போம். ஒரு தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக எப்படி பெஸ்ட் வே டு ஃப்ளிப் பர்கர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, பெஸ்ட் வே டு ஃப்ளிப் பர்கர்ஸ் அவன் கொடுக்குற டேட்டாவை வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் கிவ்ஸ் யூ டேட்டா. டேக் தோஸ் சஜஷன்ஸ், லேர்ன் தட், பட் யூ கேன் நெவர் பி ஹிம், பட் ஹீ கேன் நெவர் பி யூ. So this is what my point is here. இது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் தான், இருந்தாலும் நான் கேட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து ஏஐ வந்து நீங்கள் சொன்ன ஏஐக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மூளை நீங்கள் சொன்ன வச்சு பார்த்தா. ஓகே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனோட மூளையும் அந்த ஏஐ கிட்ட இருக்கு. பட் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்ன, அந்த ஏஐ வந்து டேரெக்டாக அந்த வேலையை செய்ய முடியாது. இப்படி பண்ணலாம் எல்லாமே அவனுக்கு அந்த ஏஐக்கு தெரியுது, ஆனால் அது டேரெக்டாக செய்ய முடியாது. இங்கே வந்து ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அந்த தேவைப்படுது. ஒரு மனுஷன் தான் அதை செய்யணும், அதை கற்றுக்கிட்டு அவன் செய்யறான். இப்போ இந்த ஏஐ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு இன்னைக்கு இந்த சைடில் ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டுமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரெக்ட். ஓகே, அதுவுமே வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு நாய் தாவறதை பார்க்குறோம், நிறைய ஹோட்டல்களில் ரோபோ சர்வ் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகே, இது மூளை, இது ஒரு பொருள். ஓகே, இது ரெண்டும் சேரும் பொழுது எதிர்காலத்தில் நம்ம டெர்மினேட்டர் பார்த்துடலாமா? டெர்மினேட்டர் பார்க்கலாமாங்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. நான் ஃபன்காக தான் டெர்மினேட்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஏஐ வந்து ஒரு மாபெரும் ஒரு பெரிய மூளையை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு அது எல்லார்த்திட்டையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, எல்லார்த்திட்டையும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தோடைய உருவத்தையும் அது எடுக்க முடியும். இன்னைக்கு அது ஒரு ஃபிலிம் டைரக்டராக மாறி ஒரு கதை சொல்லுது, ஒரு டாக்டராக மாறி ப்ரிஸ்கிரிப்ஷன் தருது, ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸராக மாறி ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஓகே, பட் வந்து அதுக்கான ஒரு ஃபிசிக்கல் அல்லது அது ஒரு மூளை தான். ஓகே,
பட் இன்னொரு பக்கம் ஹார்ட்வேரும் அதே அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, முதல்லலாம் எனக்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ரிமோட் கார் பார்த்தாலே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். நான் குழந்தையா இருக்கும்பொழுது தள்ளி ஒரு கார் தான் ஓடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்பொழுது ரிமோட் கார் பார்க்கும்பொழுது எங்கேயோ டெக்னாலஜி போயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் டெஸ்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்லாம் வருது. ஆனால் அதே அளவுக்கான வளர்ச்சியுமே ரோபோட்டிக்ஸையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். when this hardware combines with this brain, அப்போ நீங்க சொன்ன அந்த விஷயம் நடந்துரும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். டெர்மினேட்டர் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா பார்க்க முடியும். பட் இது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும்னா வேர் இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு ராணுவத்தில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா நம்ம சோல்ஜர்ஸ் இறங்கி வேலை செய்யறதுக்கு யூ கேன் யூஸ் மிஷின்ஸ் டு ஃபைட் வாஸ். பட் எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஹியூமன்ஸ் இது. ஸோ உயிரிழப்புகளை கம்மி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினேட்டருங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்ததுன்னா நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் யூஸ் மிஷின்ஸ் டு ஃபைட். இப்போ இந்த இடத்துல எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது. இப்போ வந்துட்டு நிறைய ராணுவ மக்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு ஒருத்தர் அமிச்சிட்டு உயிரை கையில் வச்சுருப்பாங்க, ஐயோ குழந்தை கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், என்ன நடக்கவும் தெரியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், இந்த விஷயம் தவிர்க்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு சரி என்னோட குழந்தை வீட்டில் சேஃபாக தான் இருக்கான், வீட்டில் சேஃபாக இருக்கிறத விட கேம்பில் சேஃபாக இருக்கான், பட் அவன் கிரியேட் பண்ண ஒரு ஹியூமன் டெர்மினேட்டர் வித் ஏஐ மூளை, அவனோட மூளை அதில் செலுத்தியிருக்கான். அவன் ரூபத்திலேயே இப்போ மிஸ்டர் நாகராஜ் உங்களையே வந்துட்டு ஒரு ரோபோட்டாக நான் டெர்மினேட்டர் கிரியேட் பண்ணிட்டேன். பட் அது நீங்கள் கிடையாது. எந்திரன் படத்தையே எடுத்துக்கலாம். ரஜினி சார் வந்துட்டு அவரு ரூபத்திலேயே ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த டெர்மினேட்டரை வந்துட்டு அவர் டைரக்டாக சண்டைக்கு போடுறாம he has given all his brain to that. ஓகே. ஸோ அந்த மூலையில அவன் எப்படி செயல்படும், நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, நீங்கள் வேற மாதிரி யோசிப்பீங்க, நான் வேற மாதிரி யோசிப்பேன், அதை வச்சு we can fight. ஓகே ஓகே. ஃபைட் வார்ஸ், ஃபிஸ்ட் ஃபைட், இந்த மாதிரி இது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ங்கிறதுனால இந்த கொஸ்டினால நான் சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக இது ஹைப்போதெட்டிக்கல் தான். ஏன்னா நான் குழந்தையா இருக்கும்பொழுது தான் அர்னால்டோட திருமற்ற படம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஓகே, அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு ஏன்னா இன்னைக்கு நிறையா படங்களில் நான் குழந்தையில ரசித்து பார்த்த நிறைய விஷயங்கள் உண்மையாலுமே இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பயமும் சேர்ந்து தான் வளருது. ஆனால் உங்களோட கான்வர்சேஷனில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான், ஏஐ வந்து ஒரு அபரிதமான ஒரு மூளையை வளர்த்துக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல்கிட்டையும் உள்ளேயும் இவ்வளோ பர்சனாலிட்டிஸ் இருக்க முடியாது. சொன்ன மாதிரி எப்படி ஒரு கமல்ஹாசனாலேயே 12 வாசம் தான் போட முடிஞ்சிச்சு. இது அதை தாண்டி இது எத்தனையோ வேஷங்களை போட்டுட்டு இருக்கு. பட் அது வந்து ஒரு ப்ரோக்ராமா ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது தன்னைத்தானே செயல்படுத்திக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேரோட சேரும் பொழுது என்ன ஆகுங்கிற ஒரு பயம்தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கொஸ்டினை நான் கேட்டேன். ஓகே, எனிவே ஓரளவுக்கு எனக்கு வியூ கிடச்சிருச்சு, ஆடியன்ஸுக்கும் அது கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். பட் 2 விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட இருந்து. ஓகே, ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது இந்த மனுஷன் எடுத்தாலும் சரி, ஏஐ எடுத்தாலும் சரி, மார்க்கெட்டோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை முழுசாக நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ரைட்டு, ஓகே. அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை கிடையாது, ஃபியூச்சர்ஸ்லையும் சரி. ஓகே, அதே மாதிரி ப்ரைவசி பற்றி நம்ம பேசணும், மற்ற டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பேசணும், படிக்கிறதுனா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேருந்து படிக்கணுங்கிறத பற்றி பேசணும். எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓகே, வருங்காலத்தில் இந்த ஏஐயோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது எத்தனை நாள் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்தது என்னென்னா இது வேகமாக வளர்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்கள் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ தான் வந்துச்சு. எல்லாரும் சாட் ஜிபிடின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு குறைந்த ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தா ஏகப்பட்ட டூல்ஸு, ஏகப்பட்ட விஷயம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷனே இன்னைக்கு ஒரு இதில் தான் நடக்குது. ஸோ அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஏஐயோட அடுத்த பரிணாம வளர்ச்சி எவ்வளோ காலம் எடுத்து? இதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா மனுஷனுக்கு பொறுமை இல்லை, பொறுமை இழந்துட்டானுங்க. எப்போவுமே வந்துட்டு என்னோட அப்பா சொல்லுவார், மிஸ்டர் கனகநாத், எப்போவுமே அது அவர் டைமில் சொல்லுவார் என்னென்னா வந்துட்டு ஒரு படம் எடுத்துக்கலாம், அந்த மூவி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் நான் தேட்டரில் உட்காந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறது, அவன் சண்டை போடுறது, அவன் டைலாக் பேசுகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்லாத நானே பண்ணிட்டு போயிருங்களா, நான் ஏன்டா அவன் பண்ணுறதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ இருந்தது. இப்போ அவள் எப்போவுமே அவர் சொல்லுவார் அந்த இது. இப்போது அது வந்து இப்போது அவர் சொன்னது வந்து உண்மையிலே இப்போ ட்ரெண்டான மாதிரி தான் இருக்குது. எனக்கு பொறுமை இல்லை மனுஷனுக்கு.
இது டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஒரு விஷயத்தை, ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு அரை மணி நேரத்தில் வேணுங்கிறான். அரை மணி நேரத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அந்த டூலை அவன் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ டூலை. ஸோ அந்த டூல் வந்து ஒரு நிமிஷத்தில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதை தான் அவன் விரும்புகிறான். யாராக இருந்தாலும் சரி, என் பார்ட்டி ஒரு கிளைண்ட் ஆகட்டும் சரி, ஒரு ரிசல்ட் எடுக்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க சரி. இப்போ படம் எடுத்தேன்னா ப்ரொடக்ஷனே எடுத்துக்கலாம். படம் எடுக்கிறதுக்கு இந்த பாகுபலி பெரிய படம் எல்லாம் வருது. ஓகே, இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வேணும், ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் இவ்வளோ மாதம் 4 மாதம் வேணும் அப்படின்னா அந்த ஏஐ டூல் வந்துட்டு எனக்கு ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குதுன்னா ஹியூமன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் தட். என்னோட அப்பா சொன்ன மாதிரி தான், எதுக்குடா நான் அவ்வளோ 3 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து படத்தை பார்க்கணும், அதை நானே பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ டூல் வந்து அதே பண்ணுது. ஸோ அந்த டூல் அதை பண்ணுறதுனால எல்லாரும் அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்களே ஒழிய இது கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னா அது ஹியூமனோட மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை. நான் டைமுக்கு போனால் போதும், டைமுக்கு நான் அந்த இடத்துக்கு எதாவது போகணும். அதாவது 11 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரணும், 11 o'clock நான் வரணும் அப்படின்னா அவன் 10 மணிக்கே முதல்ல கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. பைக் இருக்கு, 10:45 கிளம்புனா போதும், 15 நிமிஷத்தில் நான் போயிடுவேன். அந்த பொறுமையை இழக்கும் போது அந்த ஏஐ டேக் ஓவர் பண்ணுது நான் சொல்லுவேன். அதாவது நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம எடிட்டர் அங்கே இருக்கிறாரு, ஓகே, இவர் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி தர்றதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி. நான் இது அப்படியே ஒரு ஏஐவில் அப்லோட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துருவேன். சரி, எனக்கு ஓகே, எனக்கு 10 நிமிஷத்தில் ரிசல்ட் வந்துருச்சா, ஓகே, எனக்கு அதுதான் வேணும், ஓகே, எனக்கு அது வேணும். ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம், ஒரு எமோஷன் இருக்கும் அப்படின்னா நம்ம எடிட்டர் அளவுக்கு பெஸ்ட்டாக யாராலையும் பண்ண முடியும். அந்த எமோஷன்ஸோட அந்த லவ்வோட பண்ணுறது அவரால் மட்டும்தான் முடியும், ஏஐனால முடியாது. நான் சொல்கிற பாயிண்ட்டை ஓகே இவன் சொல்கிறான், ஓகே இதை கரெக்டாக போடு, சார் சொல்கிறாரு இந்த பாயிண்ட்டை போடு, அதை கம்பைன் பண்ணி போடுமே ஒழிய அந்த எமோஷன்ஸோட நான் ஒரு ட்ரிகராக நீங்கள் எமோஷன்ஸோட பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது அதுக்கு தெரியாது. ஓகே, ஹி ஹஸ் மென்ஷன்ட் அ பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்து போடு, அவ்வளோதானே தெரியும். நல்ல சிறப்பாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அது ஹியூமனால் மட்டும்தான் செய்ய முடியும், ஏஐனால பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் மை பாயிண்ட். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இனிமேல் நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி. மனிதன் அந்த எஃபெக்டிவாக வேலை செய்கிறான் இல்லையா மனுஷன், அவன் சோம்பேறி ஆகிட்டு இருக்கிறதா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன்னா வந்துட்டு ஒரு வேலையை நான் தான் செய்யணும்னு நினைப்பேன். அதை நான் செஞ்ச ஒரு ரிசல்ட் வரும்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் இப்போ செத்து போகுதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு பண்ணிட்டேன், உனக்கு ஒரு வேலை கொடுத்தது, நான் ஸ்கூல்ல எடுத்துக்கோங்க, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், கேட்டால் நானே கற்றுக்கிட்டேன், ஒரு ஹோம்ஒர்க் நான் முடிச்சேன்னா அதை முடிச்சு கடைசியாக அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பேன் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சந்தோஷம் வரும். இப்போ அந்த சந்தோஷம் நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. நான் ஏன் செய்யணும், அதான் பிரிண்ட் அவுட் எடுத்தால் வந்துடுது, சாட் ஜிபிடி கொடுத்தா ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டாஃப் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா டீச்சர் சூப்பர் அப்படிங்கிறாரு. பட் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது, என்ன சந்தோஷம் இருக்குது, அதில் இல்லை. இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டே எடுத்துக்கலாம். உங்கள் உடம்பை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் தான் ரெடி பண்ண முடியும். உங்கள் உடம்பை ஒரு ஏஐ கிட்ட சொல்லி எனக்கு சூப்பராக ஆப்ஸ் கொடு, அர்னால்டு மாதிரி என் உடம்பு ஆக்குனா அது பண்ணாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்து உங்களால் ஒரு ஹியூமனால் மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய ஒரு ஏஐனால் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் ஒன்லி ஹெல்ப் யூ, வில் நாட் நெவர் ரீப்ளேஸ் யூ, பட் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் இட். அதுக்கிட்ட இருந்து ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க, அதுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்களும் அதை ட்ரெயின் பண்ணுங்கள். யூ ஆல்சோ கெட் ட்ரெயின் பை தட், பட் நெவர் கெட் ரீப்ளேஸ் பை தட். மேக் ஷோர் தட் யூ போத் கெட் ட்ரெயின்ட் ஆன் தட். அதில் வந்துட்டு மொத்தமாகவே அதை வேலையை வந்து அது கொடுத்துடாதீங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக்கோங்க. ஏஐ மூலியமாக நீ பயன்படுத்திக்கோ, உன் மூலியமாக ஏஐ பயன்படுத்தட்டும். ரெண்டு பேரும் க்ரோ டுகெதர். ஏஐயும் வளரட்டும், நீயும் வளரும். ஆனால் நீ கம்ப்ளீட்டாக சோம்பேறியாகி கம்ப்ளீட்டாக ஏஐ என்னோட வேலையை செஞ்சிடும், நான் இனிமேல் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஸோ டூ யுவர் கிரவுண்ட் ஒர்க். கிரவுண்ட் ஒர்க்னு ஒரு விஷயம் சொல்லுவார் அப்பா. கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது இருந்தால் தான் அந்த டோப்பமின் ஹிட் ஆகும், நீ சந்தோஷமாக இருப்ப, யூ வில் ஃபீல் யங் அண்ட் ஸ்ட்ராங் ஆல் த டைம். ஸோ நீ வந்து அந்த சுவாரஸ்யம் ரத்த சூடாக இருக்கணும் உனக்கு. ஏஐ பண்ணி உனக்கு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருச்சுன்னா அந்த ரத்த சூடே, அந்த சுண்டே இருக்காது உனக்கு. என்ன உனக்கு கிடைக்க போகுது? உண்மை ஒரு சாதாரண ஒரு படம் எடுக்கிறதே நம்ம உட்காந்து டைரக்ட் பண்ணாதான் அது இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிற அப்படின்னா ஒரு பெரிய மென்டாரை கேட்க வேண்டாம். ஏற்கனவே அந்த மென்டார் அதோட சஜஷன்ஸ் டேட்டா எல்லாம் அந்த ஏஐயில் கொடுத்து வச்சிருப்பாரு. சும்மா டைப் பண்ணால் ஒரு சஜஷன் வரும், என்ன நாகராஜ் சார் கொடுத்துருக்காரு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், சரி இந்த சீனுக்கு இந்த கட்டு வச்சா நல்லா இருக்கும் சார் கொடுத்துட்டாரு, ஓகே இது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு உன் மூளையை யூஸ் பண்ணி அந்த சீனை இன்னும் பெட்டராக எப்படி எடுக்கணும் நீ யோசி. அதை விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி அப்படியே காப்பி அடிக்கிறது, அடிச்சாங்க காப்பி, இதெல்லாம் பண்ணாது. நீ சூடாரு, கடைசி வரைக்கும் நீ சூடாரு, ஏஐ ஒரு ஹெல்ப்பாக யூஸ் பண்ணு, அவ்வளோதானே ஒழிய
நெவர் டிபெண்ட் ஆன் தட் கம்ப்ளீட்லி. கிட்டத்தட்ட 1 ஹவரா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஏஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய சஜஷன்ஸை கொடுத்துருக்கீங்க. பட் என்னோட கடைசி கேள்வியை ஒன்று வச்சிடறேன். இம்மீடியட்டாக ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு இது அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க இந்த ஏஐ? ஏஐ இப்போ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வளர்ச்சின்னு நான் சொல்லணும்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஐ வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டூலாக இருக்குது. ஓகேவா? ஹார்ட்வேர் டூலில் என்ன இருக்குது? வி ஹாவ் அலெக்ஸா. இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நம்ம கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வளர்ச்சி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அந்த ஏஐ சாஃப்ட்வேராக இருக்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேரும் கலந்த ஒரு ஏஐ, ஒரு ஸ்மார்ட் ரோபோட்டாக மேபி வரலாம். ஏற்கனவே ரோபோட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணுன்னா வந்து ஒரு ஹியூமன் ரோபோட்டாவே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் ரோபோட்டை கேட்டால் அதை செய்கிற மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சூப்பர் லேர்னிங், ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் வரதுக்கு லிமிடேஷன்ஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 10 hours எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது 10 minutes கற்றுக்கிற மாதிரி சில ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ கொண்டு வரலாம். ஓகே. ஸோ திஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஓரளவுக்கு ஏஐ பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எங்கள் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் இது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும்போது நான் உங்களை கூப்பிட்றேன். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு எந்த ஒரு கட்டத்தில் இது ஃபைனான்ஷியல் ரீதியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்துருங்க. கண்டிப்பாக நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசலை. நான் ரொம்ப டெக்னிக்கலாக இறங்க வேண்டாம் அப்படிங்கிறனால ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியணுங்கிறக்காக ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யதார்த்தமாக பேசியிருக்கேன். நம்ம அடுத்த கட்ட வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஏஐனா என்ன அது மூலிமா கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு டெக்னிக்கலாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த இன்டர்வியூவில் ரொம்பவே டெக்னிக்கலாக இன்னும் டீப்பாக பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.